Sharon of God Church presents ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. रूत की किताब पहला अध्याय 3रा वचन। நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். क्षमा कीजिए 3रा अध्याय। அவளுடைய மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இந்த மாலை வேளையில इस शाम के समय पर சுகமாய் வாழும்படியாக सुखदायी से जीने के लिए சௌக்கியத்தை தேடி தருதல் और तुम्हारी खुशियां को ढूंढ कर देना। நம்முடைய வாழ்க்கையில சுகம் மிக முக்கியமா இருக்கிறது. हमारे जीवन में खुशहाल बहुत जरूरी बात है। 3 காரியங்களே நமக்கு சுகம் தேவை. 3 बातों में खुशहाल की जिंदगी जरूरी। ஆவி, ஆன்மா, சரீரத்திலே நமக்கு சுகம் தேவை இருக்கிறது. शरीर, आत्मा, प्राण में हमें चंगाई और खुशहाल की जिंदगी। 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3रा யோனா 3रा वचन में हम पढ़ेंगे। 3 யோவான் 2ஆம் வசனம். क्षमा कीजिएगा 3रा யோனா। பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் விரும்புகிறேன். प्रियो, जो सारी बातों में तुम जीते हो उसी तरह हर एक बात में जीकर रहे। மனுஷனுக்கு ஆன்ம வாழ்வே சுக வாழ்வாய் இருக்கிறது. देखो, इंसान के लिए आत्मिक जीवन ही चंगाई की जीवन। இந்த 2020ஆவது வருஷத்துல 2020वां साल में ஆசீர்வாத பெருவிழாவுக்காக நாம் வந்திருக்கிறோம். आशीष की बड़ी उत्सव में हम आए हैं। இந்த ஆண்டு உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் அருளும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிறார். परमेश्वर कई प्रकार की आशीषों को बरसाने के लिए तैयार हैं। நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டதான ஜனங்கள். हम आशीष को स्वतंत्र करने के लिए हम बुलावा पाएंगे। ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது சாபங்கள் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. आशीष कहा जाए तो श्रापों को बदलना है। சாபம் अनेक நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறது. श्राप जो है कई बार हमारी आशीषों को बिगाड़ देता है। சாபம் எதனால வருகிறது, எப்படி மேற்கொள்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். श्राप कैसे आता है, उससे हम कैसे उसे हराना है। இந்த நாட்களில் பிசாசு अनेகரை வஞ்சித்து அவருடைய சாபத்துக்குள்ள வழி நடத்தி விடுகிறார். आज के दिनों में शैतान कई लोगों को वंचित करते हैं और श्रापों में चलाता है। எபேசியர் எழுதின நிருப புஸ்தகத்துல एफिसियंस की किताब में 4 விதமான பிசாசுடைய தாக்குதல் நமக்கு இருக்கிறதாய் வேதம் எழுதுகிறது. 4 प्रकार की शैतान की हमला हमारे किताबों में लिखा है। துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத ஆவிகள். 4 காரியங்கள்ல நமக்கு போராட்டம் இருக்கிறது. देखो, 4 विषयों में हमें युद्ध हैं। துரைத்தனம், उसकी जिद्दी, is a principality என்று சொன்னால் அதிகாரம். उसकी जिद्दी, उसकी अधिकार। இந்த உலகத்துல 4 விதமாக பிசாசு என்பது ஒரு தலைமை, அதுல 4 டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறது. एक ही पद है लेकिन 4 प्रकार के डिपार्टमेंट है वहाँ पर। ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நாம் ஜெபித்து கட்ட வேண்டும், தனித்தனியா ஜெயிக்க வேண்டும். प्रत्येक क्षेत्र है, वो प्रत्येक क्षेत्रों को प्रार्थना कर उसे हम बांधना है। நம்முடைய தேசத்துல கப்பற்படை இருக்கிறது, हमारे देश में தரைப்படை இருக்கிறது, नौसेना है, வான சேனையில வான்வெளி தாக்குதல் இருக்கிறது, नौसेना है, जल सेना है, वायु सेना है। வான்வெளியில் தாக்குதல் நடத்தும் போது தரைப்படை ஒண்ணும் பண்ண முடியாது. जो वायु सेना जब युद्ध करती है तो वो जो नौसेना कुछ नहीं कर सकता। கப்பல் மார்க்கத்துல நாம் தாக்குதல் நடத்தும் பொழுது வான்வெளி தரையில் இருக்கிற ஒண்ணும் பண்ண முடியாது. जब जल सेना जब युद्ध करती है तो तब उस समय नौसेना कुछ। பிசாசு அவிதமாக தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். शैतान इस प्रकार ही अपने युद्धों को இவைகளை அறிந்து நாம் அவனை கட்டி தாக்க வேண்டியதாக இருக்கிறது. तो इन बातों को जब जानते हैं तो तब हम उसको बांध सकते हैं। 4 காரியங்களை நாம் வாசித்தோம். अभी हम 4 बातों को पढ़े थे। 1 துரைத்தனம், ये उसकी दादागिरी। ஒரு பள்ளிக்கூடம், ஒரு காலேஜுக்கு ஒரு பிரின்சிபால் இருக்கிறாரு. और मान लीजिए एक स्कूल है, वहाँ पर एक प्रिंसिपल है, அவர் தான் எல்லாருக்கும் அவர் அத்தாரிட்டியா இருக்கிறார். और वो वहाँ पर अपने जगह पे बैठकर अपनी अधिकार அதுபோல வானமண்டலத்துல துரைத்தனங்கள் இருக்கிறது. वैसे आकाश के मंडलों में वहाँ पर उनकी सेना அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். और वो वहाँ से अपने डिपार्टमेंट को चलाता है। முதலாவதாக வானமண்டலத்திலிருந்து அந்த டிபார்ட்மெண்ட் துரைத்தனங்கள் என்று சொல்லும் பொழுது
ஒரு அரசாங்கத்தை அவன் தாக்குகிறான். और जो आकाश के मंडल से वो अपने अपने सरगना यानी अपनी राजनीति को वहां पर துரங்களாம் தேசத்தை ஆளுகிறார்கள். और उसकी दादागिरी ही इस दुनिया को चलाता है. அதுபோல இந்த உலகத்தை ஆளுகிறவர்களை வைத்து பிசாசு கிரியை செய்கிறார். और इस संसार की जो लोगों को यानी इस संसार को जो चलाते हैं उन लोगों को रखकर शैतान कार्य करता है. இரண்டாவது அதிகாரங்கள். उसके बाद उसकी अधिकार இந்த நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகள் மூலமாய் और हमारे देश के जितने अधिकारी लोग हैं उन्हीं के जरिए ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க, आईएएस ऑफिसर, போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, पुलिस अधिकारी, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அதிகாரிகள் இருக்காங்க. प्रत्येक कंपनी में प्रत्येक प्रकार के अधिकारी लोग அந்த होते हैं அதிகாரிகள் மூலமாகவே பிசாசு கிரியை செய்ய முடியும். और उन अधिकारियों के जरिए शैतान कार्य कर सकता है. மூணாவதாக तीसरी बात நம்ம இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி और ये जो इस दुनिया यानी ये प्रपंच की जो अंधकार की जो अधिकारी है இந்த உலகத்தை அந்தகாரமாக்கி விசுவாசிகளை தனித்தனியாக தாக்குவார். और इस संसार के अंधकार की शक्तियों से विश्वासियों को व्यक्तिगत में वो क्या குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருவார். परिवारों में युद्धों को ले आता है. புருஷனுக்கு மனைவிக்கு பிரச்சனை கொண்டு வருவார். पति और पत्नी के बीच में तकरार, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு பிரச்சனை கொண்டு வருவார். माँ और माँ बच्चों के बीच में झगड़ा, விசுவாசிகளுக்கு பிரச்சனை கொண்டு வருவார். विश्वासियों के बीच में झगड़ा ले आता है. அந்த குடும்பத்துல சண்டை நடந்து எதுவுமே தெரியாது. और ऐसी बात हो जाती है उस परिवार में झगड़ा क्यों होता है पता ही नहीं चलता. நேற்று வரைக்கும் அந்த தம்பி நல்லா தான் நிக்கிறமோ வித்தியாசமா கிரியை செய்யறான். अरे कल तक वो भाई ठीक था लेकिन आज क्या हालत से दिखाई दे रहा है. இது பிரபஞ்சத்துல கிரியை செய்கிற ஒரு மனுஷன். और ये संसार में जो क्रिया करने वाला व्यक्ति. நாலாவதாக चौथी बात வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். आकाश मंडल में जो दुष्ट आत्मा की सेना, இவனுக்கு என்ன வேலைன்னா इसका काम क्या है. இந்த உலகத்துல ஊழியம் செய்கிற ஜனங்கள் டைவர்ட் பண்றது. और इस संसार में जो सेवा करते हैं उन सेवकों को तितर बितर करना. ஒரு பிரச்சனை இருந்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். और इसे एक विषय को हम जानकर उसके लिए हम प्रार्थना करना चाहिए. இது தனித்தனியா இவர்களை நாம் ஜெபித்து கட்ட வேண்டும். அதுதான் நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். और इन बातों को समझकर व्यक्तिगत से इन अलग-अलग इन लोगों को बांध कर रखना है. इसके लिए हम प्रार्थना करना है. அவனுக்கு வேலை எல்லாம் மனுஷர்களை எப்படியாவது நரகத்துக்கு அனுப்பிவிடும். उसका काम यही है इतनी शक्तियों को लेकर इंसानों को नरक ले जाना. உலகத்துல வாழும் பொழுதே जब हम संसार में जीते हैं அவனை டைவர்ட் பண்ணி நரகத்துக்கு தயார் பண்ண வேண்டும். उस व्यक्ति को अपने दिशा से अलग दिशा में ले जाकर उसे नरक में ले விதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. दो प्रकार की दुष्ट आत्मा क्रिया करता है. ஒரு பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து மூலமாய் உபதேசத்தின் மூலமாய் நாம் கிரியை செய்கிறார். और एक पवित्र आत्मा है वो यीशु मसीह के जरिए वो अपने लोगों के लिए कार्य करता है. இரண்டாவது அந்தி கிறிஸ்து ஆவி. उसके बाद अंतिक्रिस्त की आत्मा. இவைகளெல்லாம் அறிந்து நாம் கட்ட வேண்டும். और इन बातों को हम जानकर बांधना चाहिए. இவன் அப்படியே நம்ம குடும்பத்துல சுகமாய் வாழக்கூடாதபடி நாம் எப்படியாலும் இந்த உலகத்துல பாவிகளாய் மரித்து விட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். और वो यही चाहता है कि हमारे परिवार में हम कुशल और आनंद के साथ नहीं जीना है. इस संसार में बिगड़कर मरकर नरक जाना है, पापी बनना है. மனிதனுக்கு 7 விதமான சாபங்கள் இருக்கிறதாய் நான் சொன்னேன். मनुष्य को 7 प्रकार के शाप घेरा हुआ है. ஒரு சுமத்தப்பட்ட சாபம். और एक शाप है उस पर इल्जाम लगाया. அது ஆதாம் மேல் சுமத்தப்பட்ட பாவம். அவன் மூலமாய் உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் பாவிகளாய் இருக்கிறார். और ये इल्जाम आदम पर लगाया. उसके जरिए जितने लोग भी जन्मा है उस सभी ऊपर उस शाप को उस पर लगाया. இந்த ஆதாமாகிய இயேசு और उसके पिछला आदम यीशु मसीह அந்த ஆதாம்னால் சுமத்தப்பட்ட சாபத்தை மாற்றி ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கிறார். और उस आदम के जरिए पाया गया उस शाप को बदलकर हमें आशीष देने के लिए उस दुनिया में जगत पे आए. இரண்டாவது தொடர்ந்து வருகிற சாபம். और लगातार पीछे लगने वाली दुष्ट शाप. இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. और ये बात तो हम ठीक तरह से नहीं அந்த जानते. சாபம் இருக்கிறதாவே தெரியாது. और वो शाप हमारे पीछे लगता है वो भी हम पहचानते நம்முடைய हैं. தாத்தா பாட்டி காலத்துல அது வருது. वो हमारे दादा परदादा से हमें पीछे लगी है. சில குழந்தைங்க பிறந்தா கை கால் அப்படி கிழிஞ்சு பிறகு. देखो कुछ बच्चे जन्म होते हैं उनके हाथ पैर टेढ़ा या लूला होता है. இதெல்லாம் சாபத்தினுடைய பங்கு ये இல்ல. शापों की एक हिस्सा है. அவங்க ஒண்ணும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. और वो गुनाह नहीं करते हैं. அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணிருப்பாங்க. उनके दादा परदादा. இது சாபத்தை மாற்ற வேண்டுமானால் और ऐसे शापों को बदलना है. சாபத்தை மாற்றுகிற இயேசுவை அறிந்து और शाप को बदलने वाले यीशु मसीह को சாபத்தை நீக்குகிறதான தேவனுடைய ஆலயமாகி வீட்டுக்கு வரணும்.
और शाप को दूर करने वाला स्थान परमेश्वर के भवन में हम आना चाहिए। இந்த ரூத் காலத்துல தொடர்ந்து வந்த சாபம் देखिए रूतों के जमाने पे जो लगातार 10 தலைமுறைவே அவர் இருந்து கொண்டே இருந்தார். वो शाप उनकी 10 पीढ़ियां तक उनके पीछे लगा था। நல்ல வேளை 10ஆம் தலைமுறை முடிகிறதான பொழுது अच्छी बात है कि वो 10वां पीढ़ी में जब वहां खत्म हो रहा है, ரூத் பெத்லெகேமுக்கு வந்து விட்டார். उस वक्त पर रूत ने बेथलेहम पहुंच गई। ரூத் மேல் இருந்த சாபங்கள் எல்லாம் மாறி போனது. और रूत के ऊपर जितने भी श्राप था वो सारा श्राप दूर हो गया। மூன்றாவது தெரிந்து கொண்ட சாபம். और उसके बाद जाना हुआ जो श्राप, பெத்லெகேமிலே சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான நகோமி और जो बेथलेहम में एकदम सुखदायी से जीवन बिताने वाली नहोमी, அவருடைய புருஷனோடு சேர்த்து மோவாப் போயிட்டாங்க. और उनके पति गुजर गए, उनको मोआब जाने की एक हालत हुआ। மோவாப் ஒரு சாபமான ஊர் என்று இவளுக்கு தெரியாது. और ये नहोमी नहीं जानती थी कि मोआब एक श्रापित देश है। ஏதோ பெத்லெகேமில பிரச்சனை வந்து போச்சு. यदि बेथलेहम में कुछ समस्या घड़ी उनके நம்ம जीवन, பெத்லெகேம் விட்டு வெளியே போனா போதும்னு வந்துட்டாங்க. और वो इतना ही सोचे कि भाई बेथलेहम से हम बाहर चले जाएं। அந்த ஊரை இவங்க திரட்டினாங்க. और उस गांव को वो चुन लिए, जान लिया। அங்க ஏற்பட்ட சாபம் और वहां जो श्राप उनके पीछे लगा, தொடர்ந்து அவருடைய புருஷனை சாகடித்தது. लगातार उनके पति को मार दिया। அவருடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து उसके போயிட்டாங்க. सारे बच्चे मर गए। அந்த சாபத்தை நகோமி தெரிந்து கொண்டதுனால और उस श्राप को नहोमी छून लिया खुद, அவள் சாபத்துக்குள்ளானார். और उस श्राप की योग्य बन गई। இந்த நகோமி தான் சொல்றா. और ये नहोमी स्वयं कहती है, அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல और 3रा अध्याय 1ला वचन में, அவள் மாமியாகிய நகோமி उसकी मामी नहोमी அந்த ரூத்தை நோக்கி, रूत को देखकर, என் மகளே, मेरी बेटी, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? तुम चंगाई से जीने के लिए क्या तुम्हारे लिए मैं भलाई को नहीं दूंगा। இப்போ சுக வாழ்வு இல்லாத நேரம். अब इस चंगाई की वक्त नहीं है। பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. अभी वो बेथलेहम ஆனா में சாப்பாடு கிடையாது. खाने के लिए भोजन नहीं है। அவளுக்கு இடம் ஒன்று இருக்கிறது. उनके लिए जगह है। நல்ல வேளை ஊர் விட்டு போகும்போது अच्छी बात है कि वो गांव से बाहर निकलने वक्त ஒரு வீடு ஒரு கொஞ்சம் இடத்தை விட்டு போயிட்டாங்க. और अपना घर थोड़ी सी जमीन वहां पर छोड़, மீதி இடத்தெல்லாம் வித்துட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம், நல்ல பிசினஸ் பண்ணலாம், சுகமா வாழலாம் என்று சொல்லி மோவாப் போயிட்டாங்க. बाकी जगहों को बेचकर दूर चले जाकर अच्छी तरह से उसकी जिंदगी जीने के लिए அந்த चले गए। சாபமான ஊரை தெரிந்து கொண்டதுனால लेकिन ढूंढा हुआ जो गांव है वो शापित गांव है, சாபம் முழு குடும்பத்தையும் பாதிக்க और செய்தது. वो सारा श्राप पूरे परिवार को झपेट में ले இந்த உலகத்துல வாழ்கிற நம்மை गया। संसार में जीने वाले हमें இந்த சாபங்களை அறிந்து பிசாசு தாக்குதல் और நடத்துகிறார். ऐसे श्रापों को जानकर वो हमारे पर हमला करता நம்முடைய है, வாழ்க்கையில என்ன சாபங்கள் என்று அறிந்தவன் தாக்குதல் और நடத்துகிறார். हमारे जीवन में किस प्रकार के श्राप हैं वो श्राप को ठीक से पहचान कर वो हम पर हमला करता है। நமக்கு வருவதான தாக்குதல்களை அறிந்து நாம் இயேசு நாமத்தினால நாம் அவர்களை தாக்கணும். तो हमारे ऊपर जिस बात से, जिस विषय से जो हमला होता है, उस हमले को जानकर हम यीशु मसीह இந்த की இந்த प्रार्थना करना है। இந்த என் மருமகளே என்று சொல்லி என் மகளே என்று அழைக்கிறார். देखिए अपने बहू को अपनी बेटी कर कर वो अपने प्यार से बुलाती है। ரூத் நகோமிக்கு மகள் அல்ல, रूत जो है नहोमी की बेटी नहीं है, மருமகள். बहू है, ஆனால் மகளே என்று அழைக்கிறார். लेकिन यहाँ पर बेटी कहती है, இந்த ரூத் क्योंकि रूत மகளாய் மாறிவிட்டார். बेटी बन गई वहाँ पर। தன் மாமியாருக்கு தன்னை மகளாகவே ஒப்பு கொடுத்து விட்டார். अपने सास के लिए अपने आप को बेटी बना ली। அதாவது சொன்னா, इसलिए उसने कहा, உன் தேவன் உன் ஜனம் என் ஜனம், आपकी प्रजा मेरी, உன் தேவன் என் தேவன், तुम्हारा परमेश्वर நீ मेरा போற परमेश्वर, இடத்துக்கு நான் வருவேன், तुम जहाँ भी जाओगे நீ मैं वहाँ தங்குற रहूंगा। இடத்துல நான் தங்குவேன், जहाँ तुम ठहरोगे वहाँ ठहर लूंगी, உன் தேவனை நான் और ஆராதிப்பேன். तुम्हारे ही परमेश्वर की आराधना करूंगी। இந்த 10ஆம் தலைமுறை சாபம் மாறினதுக்கு காரணம் என்ன? இந்த ரூத் நகோமியை தாயாய் தெரிந்து கொண்டார். ये 10वां पीढ़ी की जो श्राप इनके जीवन में से बदला कारण ये है कि ये नहोमी अपनी माँ और नहोमी को अपनी माँ बना ली। अनेक குடும்பங்களில மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்கும். अनेक परिवार में सास और बहुओं के बीच में लड़ाई झगड़े हो, ஏன் அவளுக்கு சண்டை நடக்குதுன்னு சொன்னா, क्यों इस प्रकार की लड़ाई झगड़ा அந்த होता है? மருமகள் அந்த மாமியாரை அம்மாவாய் தாயாய் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. क्योंकि वो बहू अपनी सास को अपनी माँ के तौर नहीं देखती है। அந்த வாழ வந்தான மருமகள் இவளை தாயாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். जो घर बसाने वाली बहू अपनी सास को माँ नहीं बनाती है, மாமியார் அந்த மருமகளை மகளாய் ஏற்றுக்கொள்ள और வேண்டும். सास जो है अपने बहू को बेटी की तरह, காலமெல்லாம் மருமகள் மருமகள் என்று சொல்லுகிறதுனால सालों तक बहू बहू कहने के कारण அந்த பிரச்சனை மாறுகிறது இல்லை. और वहाँ पर समस्या बदलता नहीं है। ஒரு வீட்டுல மகளும் இருக்கிறா, மருமகனும் இருக்கிறா. एक घर में बेटी भी होती है, बहू भी होती है, மருமகள் நம்ம வீட்டுக்கு வரா. और जो बेटी अपने घर पर आती है, அவங்க அம்மா சொல்றாங்க, எப்பா கொஞ்சம் இந்த தோசை சுடு,
और माँ कहती है कि अपने बेटी से डोसा बना दो। அவன் எனக்கு தலைவலிக்குது முடியாது போய் படுத்துக்கிறான். और बेटी कहती है कि माँ मुझे सब दर्द हो रहा है, मैं जाकर सोती हूँ। மாமியார் மருமகிட்ட சொல்றா, और उसी तरह सास अपने बहू से कहती है கொஞ்சம் தோசை சுட்டு கொடுமா, मुझे डोसा बना कर दो। நான் தலைவலிக்குது போய் படுத்துக்க முடியுமா? क्या मुझे सर दर्द होता है कर जाकर बहू सो सकती है? எனக்கு முடியாது தலைவலிக்குதுன்னு படுத்துட்டா नहीं नहीं, मुझसे नहीं होगा, मैं जाकर सोती हूँ, मुझे सर दर्द பெரிய है। சண்டையே நடக்குது. वहाँ पर एक युद्ध खड़ा हो जाता है, लड़ाई। மருமகள் சொன்னா சரி போன்னு விட்டுறாங்க, देखो बहू का மகள் சொன்னா சரி போன்னு விட்டுறாங்க. बेटी कहीं तो वहाँ पर उनको छोड़ देता ஆனா है, மருமகள் சொன்னா சண்டை போடுறாங்க. उसी वक्त पर अगर बहू कहती है तो नहीं छोड़ते हैं। காரணம் என்ன? क्या कारण क्या है? தன் வீட்டுக்கு வந்தவளை மகளா ஏற்றுக்கொள்ளுதலை, और क्योंकि अपने घर पर आई भी उसे अपनी बेटी नहीं बनाने कारण, அவள் மறுபடியும் கர்த்தர் கொடுத்த ஒரு மகள், அதனால தான் மருமகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். और इसलिए वो दोबारा परमेश्वर हमें दिया हुआ बेटी है कर कर अपने बहू को मान लेना चाहिए। மருமகன் வந்தவனா மறுபடியும் கர்த்தர் கொடுத்த ஒரு மகனா நினைக்கணும். और दामाद आए तो उसे दोबारा अपना उसे बेटे की तरफ परवरिश करना है। அநேக மாமனார் மாமியார் தன் மருமகனை மருமகனாவே நினைச்சிட்டு இருக்காங்க. तो इसलिए आज के जमाने में लोग अपने सास और बहू को और अपने दामाद को दामादी समझते हैं, बहू समझते हैं। மருமகன் அல்ல, वो दामाद தன் नहीं, பிள்ளைக்கு பிறகு மறுபடியும் கொடுத்த மகன் அவன். हमारे बेटी के लिए वो दोबारा आया हुआ एक बेटा है। எல்லா குடும்பங்களிலும் தன் மகனுக்கு கொடுக்கிற உரிமையை மருமகனுக்கு கொடுக்க வேண்டும். हर परिवार में अपने बेटे को जो दर्जा देते हैं, जगह देते हैं, उसे தன் மகளுக்கு अपने கொடுக்கிற दामाद को भी देना चाहिए। தன் மகளுக்கு கொடுக்கிற உரிமையை மருமகளுக்கு கொடுக்க और வேண்டும். अपने बेटी को जो दर्जा देते हैं, जो जगह देते हैं, वो ही अपने बहू को भी देना चाहिए। இது அறிந்ததான பிசாசு அவன் டைவர்ட் பண்றான். और इसे ठीक तरह से जानने वाले शैतान हमारे परिवार में इस तरह की लड़ाइयों को झगड़े को ले आकर छोड़ देता है। உலகம் அறிந்து கொள்ளாவிட்டாலும் தேவ ஜனமாகிய நாமாயில் அறிந்து கொள்ள வேண்டும். संसार इस बात को ठीक तरह से नहीं पहचानते हो तो हम ठीक तरह से जानना चाहिए ये क्या होता है। இது மோவாபிலே இந்த நகோமிக்கு சாபம் வந்து அவருடைய புருஷன் 2 பிள்ளைகளை இறந்து போனாங்க. और ये மோவாபிலே मोआब में ये जो नहोमी की जो परिवार में उनके श्राप आया, पति और बच्चे मर गए। அதுக்கு காரணம் இவள் தெரிந்து கொண்ட ஸ்தலம் தான். क्योंकि उस कारण ये है कि वो चुनी हुई देश वैसा था। ஒரு மனுஷனுக்கு 2 விதமான காரியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. एक इंसान के जीवन में 2 प्रकार की बात बहुत ही जरूरी है। ஒரு நல்ல வாழ்க்கை, एक अच्छी जिंदगी, நல்ல புருஷன் அல்லது நல்ல மனைவி, अच्छे पति और अच्छी पत्नी, ஒரு நல்ல சபை, एक अच्छी कलीसिया, கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு சபை. यीशु के जरिए चलाने वाले एक सभा। இது 2 காரியம் தான் மனுஷனுக்கு உலகத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और ये 2 ही बात है एक व्यक्ति के जीवन में आशीष को लेकर आ सकता है। ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஏதோ ஒரு சபைக்கு போறோம் நம்ம. यदि एक मंदिर पे जाने की एक भावना की तरह किसी कलीसिया में चला नहीं जाना है, ஏதோ வாழ்க்கை வாழணும்னா ஏதோ ஒரு பொண்ணை கட்டிக்கிறது இல்லையே. यदि जीवन बिताने के लिए किसी एक ही लड़की से हम शादी नहीं करते हैं। மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு 2 காரியம் मनुष्य முக்கியமா. की आशीषों में 2 विषय बना है। மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 அம்சங்களை கொண்டவன். इंसान जो है आत्मा, शरीर, प्राण तीनों को लेकर चलता है। ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும், आत्मिक की आशीष भी हमें चाहिए, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும், शरीर की भी आशीष हमें चाहिए, ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும். आत्मिक की आशीष भी हमें चाहिए। மூன்றுமே 3 விதங்களிலே இருக்கிறது. और तीनों 3 प्रकार का है। ஒரு மனுஷனுடைய ஆன்மா சரியா வாழாமல் இருந்தால் சரீர வாழ்க்கை சரிபட சீர்திருத்தாது. एक व्यक्ति की जीवन आत्मा ठीक तरह से नहीं जिएगा, उनकी शरीर की जीवन भी ठीक तरह से नहीं रहेगा। அவருடைய ஆன்மா சரியாய் உபதேசத்தை கேட்டு வாழாவிட்டால் அவருடைய ஆவி கூட கெட்டு போயிடுது. और एक व्यक्ति की आत्मा अगर ठीक तरह से परमेश्वर के उपदेश को जीकर सुनकर नहीं जिएगा तो उसके प्राण में भी नुकसान पहुंच जाता है। எனக்கு நல்ல சாப்பாடுலாம் இருக்குது, अच्छे वो खाने के लिए சில खाना, நேரத்துல பசி எடுக்கலன்றான். कुछ समय देखो खाने के लिए बहुत कुछ होने के बावजूद भूख नहीं लगती है करके लोग कहते हैं। ஏன் பசி எடுக்கல? क्यों भूख नहीं लगती है? மனசு சரியில்லை. मेरा मन ठीक नहीं है। அப்ப மனதுக்கும் அவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. देखिए यहाँ पर ही पता चल जाता है कि उसके मन और उसकी आत्मा के बीच में कुछ तो एक संबंधित है। அந்த ஆத்மாவுக்கு ஆகாரம் தான் கர்த்தருடைய வசனம். देखिए वहाँ पर प्राण की भोजन ही यहोवा यीशु मसीह की वचन है। ஆவியில வியாதி உள்ள மனுஷன் கோபப்படுவான், டென்ஷன் ஆவான், முறுமுறுப்பான், பல்ல நரன்னு கடிக்கிறான். और आत्मा में जो गुस्सा होने वाले व्यक्ति जो है वो गुस्सा करता है, भड़कता है, अपने दांत को पिसा लेता है। சரீரத்துல வியாதி வர மனுஷன் உட்கார முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, அவன் வேதனைப்படுறான். देखिए शरीर में अगर किसी व्यक्ति को तकलीफ होता है तो वो बैठ नहीं पाता है, सो नहीं पाता है, ऐसे वो अपने पीड़ा में पड़ा रहता है। ஆன்மா வியாதி வந்தா என்ன பண்ணுவீங்க? इसी तरह की हमारे प्राण का एक बीमारी आ जाए। சங்கீதம் 107:20 சொல்லுது. देखिए भजन संगीता
107:20 में इस प्रकार அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். देखिए वो अपने वचन को बेचकर चंगा करता है நிர்முடன் தங்கள் பாதக மார்க்கத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். और मूर्ख जो है वो अपने मार्गों में अपने आप को तोड़ लेता है அவருடைய ஆன்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. उसकी आत्मा सारी भोजन को खाता है ஆன்ம போஜனம் என்பது என்ன? கறி, மீன், முட்டையா? क्या ये भोजन या मच्छी मटन और अंडा इसे कहा जाता है ஆன்ம போஜனம் என்பது தண்ணீரா அல்லது சாப்பாடா? क्या आत्मा का भोजन जो है खाना या पानी है ஆன்ம போஜனம் என்பது आत्मिक भोजन கர்த்தருடைய வசனம் தான். यहोवा का यीशु मसीह का वचन இந்த வசனத்தை அனுப்பி தான் சரீரத்தில் சுகம் கொடுக்கிறார். यीशु मसीह अपने वचन को बेचकर ही शरीर में चंगाई देते हैं ஆவியில வியாதி வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறார். जो आत्मा में जब बीमारी आता है तो पवित्र आत्मा वहां पर क्या करते हैं ஆத்மாவிலே வியாதி வரும்பொழுது வேத வசனமே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. आत्मा में जब हमें बीमारी आता है तो शास्त्र की वचन ही हमें चंगा करता है சரீரத்தில் வியாதி வரும்பொழுது இவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த வியாதி சுகமாகிறது. जो शरीर में जब बीमारी आता है तो इन वचनों को जब हम अधीन होते हैं तब वो बीमारी भी ठीक हो जाता है இந்த நகோமி ஒரு விதவை, ये नहोमी एक विधवा थी வேலை செய்ய முடியாத ஒரு விதவை. काम नहीं कर सकती इस तरह एक विधवा थी அவள் ரூத்தை பார்த்து சொல்றா, और फिर अपने बहू रूत को देखकर कहती மகளாய் அவளை ஏற்றுக்கொண்டதுனால, उसे बेटी कर स्वीकारी என் மகளே, मेरी बेटी நீ சுகமாய் வாழ நான் சௌக்கியத்தை தேடி தருவேன். तुम चंगाई की जिंदगी जीने के लिए तुम्हारे लिए मैं एक सुखदायक जीवन को चुन कर दूंगी இந்த மருமக இந்த நகோமியுடைய நிலைமை என்ன? ये नहोमी की हालत किस तरह था ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, रूत की पहला अध्याय पहला वचन ये कहता है, மோவாபின் சாபத்தை அவள் தெரிந்து கொண்டாள். मोआब की श्राप को वो चुन ली ढूंढ ली மோவாபின் சாபம் தேவன் என் ராஜா என்று அர்த்தம் கொள்ளத்தக்கதான எலிமெலேக்கே போய்விட்டார். मोआब की श्राप जो है एबीमेलेक खुद नहीं पहचाना कि ये मेरे लिए मेरे परमेश्वर का विरुद्ध है நாம் ஒரு சாபத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலகி விடுவார். जब हम श्राप बातों को जब हम चुन लेंगे तो परमेश्वर हमसे दूर हो जाएंगे ரூத் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, रूत पहला अध्याय 5वां वचन ये कहता है நான் தனித்தவளானேன், मैं अकेली बन गई புருஷன் இல்லை, पति नहीं है 2 பிள்ளைகளும் இல்லை, 2 बच्चे नहीं है மருமகள் தங்களோடு வருவார்களா வரமாட்டார்களா என்று சொல்ல முடியாது. ये भी नहीं जानती थी कि दोनों बहू मेरे साथ आएगी या नहीं आएगी புருஷனை இழந்தவள் தனித்தவளாய் மாறிவிட்டார். और पति की कोई भी अकेली बन गई மாற்றி சொன்னால் அவர் அனாதை. ये कहने का चाहे तो वो अनाथ बन நம்முடைய தேவனுக்கு அனாதி தேவன் என்று பெயர். हमारे परमेश्वर को व्यक्तिगत परमेश्वर कहा அவருக்கு जाता है உறவுகள் எல்லாம் இல்லை. उन्हें कोई रिश्ता नहीं है அவர் எந்த சொந்தக்காரன் கிடையாது. उनके लिए कोई रिश्तेदार नहीं है அதுபோல இவள் அனாதியாய் மாறி போனார். और ये भी वहां पर एक बेसहारा हो चुकी है ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, रूत की पहला अध्याय 13वां वचन ये कहता है கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. यहोवा की हाथ मेरा विरोध कार्य कर रहा है கர்த்தருடைய கரமே எனக்கு விரோதமாய் மாறி போனது. यहोवा की हाथ ही मेरे लिए विरोध बन चुका है அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அவளுக்கு விரோதியாய் மாறுகிறார். देखो कई लोगों के जीवन में यहोवा स्वयं उनके विरोध बन जाते हैं வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है கிருபை உள்ளவனுக்கு தேவன் ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். जो नम्र है उस पर परमेश्वर करुणा करता है பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார். जो घमंडी है उसके लिए परमेश्वर दूर खड़ा रहता है பெருமை அவனுக்கு விரோதத்தை உண்டு பண்ணி விடுகிறது. घमंडी जो है वो कभी वो विरोध में रहता है நான் போய் அந்த மோவாபிலே வாழ வேண்டும் என்று பெருமையாய் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று எடுத்து கொண்டு போன பிறகு அவள் பெருமையை அவருடைய தேவனுக்கு விரோதியாய் மாற்றி விட்டது. उसकी घमंड देखिए वो मोआब में जाकर अपनी खुशहाल जिंदगी जीने के लिए सोचकर सारी संपत्तियों को बेचकर वो वहां पर गई घमंडी जीवन बिताने के लिए. 1ஆம் அதிகாரம் ரூத் 13ஆம் வசனம் சொல்கிறது, पहला अध्याय रूत 13वां वचन ये कहता है உங்களை குறித்து எங்களுக்கு பெரிய விசனம் இருக்கிறது. आपके बारे में मुझे बड़ी चिंता आता है இவளுக்கு வாழ்க்கையும் கொடுக்க முடியாது, इसे जीवन तो नहीं दे सकता வீட்டுல கொண்டு போய் சோறும் போட முடியாது. घर पर बिठाकर खाना भी नहीं दे ஒரு सकता விசனம் அவளை தாக்கி கொண்டது. एक चिंता उसे दबा दिया है அந்த விசனம் மாற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. और वो चिंता उसके जीवन में बदलना है மருமகளை குறித்த பெரிய விசனம் அவளுக்கு. और बहू के बारे में बड़ी चिंता है 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, और पहला अध्याय 8वां वचन कहता है நான் உன்னோடு கூட தான் வருவேன் என்று அவள் அடம் பிடிச்சார். और उसकी बहू रूत मैं तुम्हारे साथ ही आऊंगा कर वो जिद कर दिया வேதம் சொல்கிறது, शास्त्र कहता பின்பு है அவள் ஒன்றும் பேசவில்லை. उसके बाद वो दोबारा कुछ बोली नहीं தன் மருமகளுடைய பாரம் முழுவதையும் தான் ஏற்றுக்கொண்டார். अपनी बहू की सारा बोझ वो अपने ऊपर उठा ली
அங்கே அவங்களுக்கு பிரயாண வசதி இல்லை. वहां पर सफर करने के लिए ஒன்றாம் அதிகாரம் सहूलत नहीं था। 19ஆம் வசனம் சொல்கிறது, पहला अध्याय 19वां वचन कहता है, மோவாபிலிருந்து பெத்லெகேமுக்கு நடந்தே வந்தார்களாம். वे मोआब से लेकर बेतलेहम तक पैदल चलकर आए। பெத்லெகேம் விட்டு மோவாப் போகும்போது ஒட்டகத்துல போய் இருக்கலாம். देखिए बेतलेहम को छोड़कर जब वो मोआब गए थे, अपनी संपत्ति बेचकर वो ऊंट पर गए வெச்ச होंगे। சொத்துக்களை எல்லாம் வாரி கொண்டு பிரயாணத்துல போய் இருக்கலாம். अपनी संपत्ति को बेचकर ऊंट पर सफर कर गए होंगे। இப்போ ஒண்ணுமே இல்ல, अब तो कुछ नहीं है, எல்லாமே மோவாபில இழந்து போன சூழ்நிலை. सब कुछ मोआब में कंगाल हो चुके हैं। 2 பெண்கள் दो बहू பல மைல் தூரம் நடந்தே வர வேண்டியதா இருக்கிறார். क्षमा कीजिएगा, 2 महिला कई मील दूर वहां पर चलकर आए। பிரயாணத்துக்கு அவளுக்கு வசதியே இல்லை. सफर करने के लिए भी उनके हाथों में कोई 19ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, और पहला अध्याय 19वां वचन कहता है, அவள் பெத்லெகேமுக்கு வந்த பொழுது जब वे दोनों बेतलेहम आए, ஊர் ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. गांव के लोग देखकर चौंक गए उन्हें देखकर। ஒருத்தர் பேசிக் கொள்றாங்க, एक दूसरे में बातें करने लगे, இவள நகோமியா तो ये नगोमी है, இப்படி வாழணும்னு போனாங்க. ये कैसे जीने के लिए वहां पर गई। ஊர் ஜனங்களுடைய பேச்சுக்கு ஆளாய் மாறிவிட்டார். और लोगों की बातों के लिए वो एक टट्टी उड़ाने की बात, அவர்கள் ஆச்சரியப்பட்டு பேசிக் கொள்கிற அளவுக்கு மாறி போனார்கள். और उसे देखकर चौंक गए और लोग बोलने की तरह बन गई। எல்லாம் நகோமி வந்துட்டான்னு சொல்றாங்க. अरे नगोमी आ चुकी है। 20ஆம் வசனத்தை அவ சொல்றா, 20वां वचन में कहती है, என்ன நகோமி என்று சொல்லாதீங்க, मुझे नगोमी ना कहो, மாறான்னு சொல்லுங்க. मुझे मारा कहो, என் வாழ்க்கை கசந்து போனது, मेरा जीवन कड़वा हो चुका है, என்னுடைய ஜீவியமே கசந்து போனது. मेरा जीवन कड़वा हो चुका है। அநேக நேரங்கள்ல கசந்து போன ஒரு வாழ்க்கை உள்ளவளாய் அவள் காணப்படுகிறார். कई समय में एक कड़वा जिंदगी जीने की हालत हो जाता है। இன்னும் அவ சொல்றா 21ஆம் வசனத்துல, उसके बाद वो कहती है, நான் சிறுமைப்பட்டேன், मैं बहुत दुख उठा, நான் क्लेशப்பட்டு கொண்டிருக்கிறேன். मैं क्लेश हो चुकी थी, சர்வ வல்லவர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார், सर्वशक्तिमान परमेश्वर मुझे दीन बना दिया, நான் क्लेशப்பட்டு मैं கொண்டிருக்கிறேன், क्लेश हो चुकी है, நான் யாரும் வாழ வைக்க வழி இல்லை. और मैं किसी को जीवन देने के लिए रास्ता। 22ஆம் வசனம் சொல்லுகிறது, 22वां वचन कहता சொந்த है, வயல் இருக்கிறது, खुद का खेती है, பயிர் செய்ய நிர்வாகம் இல்லை, लेकिन वहां पर फसल चलाने के लिए भी पैसा नहीं। தன் மருமகளை வேலைக்கு யாருடைய வயலே கதிர் பொறுக்க அனுப்பி கொண்டிருக்கிறார். अपनी बहू को पड़ोसी के खेत में वहां के गिरे हुए दानों को छूने के लिए भेजा। ஆனா இந்த ரூத் சொல்றா, लेकिन यही रूत वहां पर गई இந்த நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா, ये नहोमी रूत को देखकर कहती है, நான் உனக்கு சுக வாழ்வு தேடி தருவேன். मैं तुम्हारे लिए चंगाई और खुशहाल की இவளுக்கு जीवन, சோறு போட முடியாது, इसे खाना खिलाने के भी लायक இவளுக்கு नहीं, ஒரு Dress கூட எடுத்து கொடுக்க முடியாது, कपड़े खरीद कर देने की भी लायक சுக नहीं, வாழ்வை தேடி தர அவளால முடியும். और वो चंगाई जिंदगी ढूंढ कर इसे दिलाने के लिए उससे होगा। சுக வாழ்வு இந்த ரூத்தால தேட முடியாது. और ये चंगाई जीवन ये रूत ढूंढ नहीं सकती है। அவளுக்கு ஊரு புதுசு, उसके लिए गांव नया है, யாரு இப்ப நல்லவன் யாரு கெட்டவனு தெரியாது. भला कौन है बुरा कौन है ठीक से पहचान नहीं அவர் सकती। ஒரு வாலிப பெண், वो एक जवान लड़की है, யாரால வேணுமானாலும் வஞ்சிக்கப்படலாம். और किसी के जरिए भी वो धोखा पा सकती है। சுக வாழ்வு தனக்கு தேடிக்கொள்ள தெரியாது. अपने लिए खुशी की जिंदगी वो ढूंढ नहीं सकती। ஆனா लेकिन போவாஸ் என்ற ஒரு உரிமைக்காரனுக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறான். और बोवास नाम का एक हकदारी व्यक्ति उसके एक रिश्तेदार था। அவன் உரிமைக்காரன், वो हकदार था அவன் உடைமைக்காரன், और उसके रिश्तेदार था। அவன் ஒரு சொத்துக்கு சொந்தக்காரனாய் और இருக்கிறான். इतना ही नहीं, बड़ी संपत्ति के एक मालिक भी था वो। முதலாவது அவன் உரிமைக்காரன், पहले वो एक हकदार था அவன் உடைமைக்காரன், और वो रिश्तेदार भी था அவன் ஒரு சொத்துக்கு சொந்தக்காரன். और एक मालिक भी था वो। இவனுக்கு சொத்து இருக்குதுங்க. और इससे इसका இந்த संपत्ति மோவாப் என்பது உலகத்துக்கு அடையாளமாய் நான் சொல்லி और கொண்டிருக்கிறேன். इस आराधना के समय ये कहना है, मोवाब के मतलब ये संसार को दर्शाता है। பெத்லெகேம் என்பது தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளமாய் பேசிக் बेथलेहम கொண்டிருக்கிறேன். कहाँ तो परमेश्वर के भवन को दर्शाता है। இந்த நகோமி என்று சொல்லுகிறவளை ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளமா நான் பேசிட்டு இருக்கேன். और नहोमी कहा जाए तो एक सेवक को दर्शाता है। ரூத் என்பது விசுவாச மக்களாகிய உங்களுக்கு அடையாளம். और रूत को मतलब ये है विश्वासी के संतान आपको दर्शाता உங்களுக்கு है। நல்ல சரீரம் இருக்கிறது, आपके पास अच्छे शरीर है, நல்ல வருமானம் பண்ணலாம், अच्छे आप कमा सकते நல்லா हैं, உழைக்கலாம், अच्छे मेहनत कर எப்படி सकते हैं, வாழணும்னு தெரியாது. कैसा जीना है। உன் ஆத்மாவுக்கு ஆகாரத்தை நீங்களே சேர்த்துக் கொள்ள முடியாது. आपके आत्मा के लिए भोजन आप इकट्ठा नहीं कर सकते। ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. आत्मा बिना अकल का रहना अच्छी बात नहीं है। ஆத்மாவுக்கு அறிவு கொடுக்கிறது கர்த்தருடைய வசனம் தான். आत्मा को ज्ञान देना यहोवा के वचन है। இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து और ये பார்த்தா शास्त्र के वचन को आप உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. और तुम्हारे लिए आनंद काल की இந்த जीवन। வேத வசனங்களை ஆசீர்வதிக்கிறதா और இருக்கிறது. ये शास्त्र का वचन आपको आशीष करता है। இந்த வசனத்தின் உபதேசத்தை கொடுக்கிற ஊழியக்காரனே நகோமிக்கு அடையாளமாய் और இருக்கிறார். इस वचन को प्रकट करने वाले वो नहोमी के बराबर दर्शा जाता है। ஊழியக்காரன் எங்கே பிறந்திருக்கலாம்,
ये जो सेवक कहीं जन्म हुआ हो, ஆனால் உரிமைக்காரனாகிய தேவனுக்கு அவன் சொந்தக்காரனாய் இருக்கிறான். लेकिन वो हकदार वाला जो वो वास परमेश्वर का रिश्तेदार है, वो அந்த சராசரிகளை படைத்த ஆண்டவருக்கு ஊழியக்காரன் சொந்தக்காரனா இருக்கிறான். और इस सारी विश्व को रचाया हुआ परमेश्वर का सेवक है वो। இது ஆண்டவர் சொல்றார். इससे परमेश्वर என் ஊழியக்காரன் வார்த்தையை நான் கனம் பண்ணுவேன். मेरा सेवक के शब्दों को मैं वहां पर सम्मान करूंगा। ரூத் நகோமிக்கு சொத்து சுகம் இல்லை, नहोमी की आत्मा में कोई संपत्ति नहीं है, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு அங்கே பெத்லகேமிலே இடம் உண்டு. लेकिन उसके शब्दों के लिए बेतलेहम में स्थान है। அவருடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறது அங்கே. उसकी शब्दों को उस जगह पे सम्मान है। போவாஸ் ஆண்டவராகிய தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். बोआज परमेश्वर यीशु मसीह को दर्शाता है, அவர் உரிமைக்காரர், और वो हकदार है, அவர் உடைமைக்காரர், वो रिश्तेदार है, ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர். और संपत्ति के मालिक भी है। இரும்பு தாழ்பாளை உடைத்து வெண்கல கதவுகளை நிர்மூலமாக்கி ஒளிப்படங்களில் மறைந்திருக்கிற பொக்கிஷம் புதையல கொடுக்க அவரால் முடியும். लोहे की कड़ी को तोड़कर, पित्तल की तालों को तोड़कर, गुप्त में रहा हुआ संपत्ति को लेकर हमारे सामने रखने ஒரு ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், आत्मा को भोजन दे सकता உங்களை है, வாழ வைக்க முடியும். आपको जिंदगी दे सकता है। நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்துல आप लूका 18वां अध्याय ஒரு में, ஸ்திரீ 18 ஆண்டுகளாய் குடிந்தே நடக்கிறார். और एक स्त्री 18 सालों से वो कुबड़ी बनकर ही चल அவள் रही है। ஆபிரகாமின் குமாரத்தி. अब वो इब्राहिम की पुत्री थी, எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனியாய் और இருக்கிறார். इतने भी वो सीधे नहीं कर सकती है, उतनी एकदम कुबड़ी थी। ஆண்டவர் அவளை சுகமாக்கி சொல்கிறார், यीशु मसीह उसे चंगा அந்த कर, வேலைவீனத்தில் நாம் விடுதலை கொடுக்க வேண்டாமா? क्या उस कमजोर में तुम्हें मदद न करूं? அவருக்கு என்ன வேலை வேணும்? उसने क्या कमजोर था? ஆவியில வேலை வேணும். उसकी आत्मा में कमजोर அந்த था। ஆவி அவனை கட்டி வைத்திருக்கிறது. वो दुष्ट आत्मा उसे बांध कर रखा है, அவளுக்கு வியாதி கிடையாது. उसे कोई बीमारी नहीं है। 18 ஆண்டுகளாய் வேலைவீனப்படுத்துகிற ஆவி அது. 18 सालों से उसे कमजोर कर रखा हुआ दुष्ट உங்க आत्मा। வாழ்க்கையில நிறைய நேரங்களில் வியாதின்னு சொல்றீங்க, और आपके जीवन में कई बार நடக்க முடியல பிரதர், चलना नहीं हो உட்கார रहा முடியல है, பிரதர், बैठने नहीं हो रहा है, और प्रॉब्लम ஏதோ ப்ராப்ளம் சொல்றீங்க. कई प्रॉब्लम को बताते அது हैं। வேலைவீனப்படுத்துகிற ஆவி. वो कमजोर करने वाला दुष्ट आत्मा है, அந்த ஆவியில் தான் தேவன் விடுதலை கொடுக்க முடியும். और उस कमजोर करने वाले दुष्ट आत्मा से அந்த ஆவியிலே விடுதலை கொடுக்க வேண்டுமானால் उस दुष्ट आत्मा से चंगाई இவள் पाना, ஆலயத்துக்கு வர வேண்டும். भवन में आना जरूरी है। 18 ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வருகிறாள். 18 सालों से भवन में आती है, எவ்வளவு பேர் நிமிர முடியாத கூனியாய் இருக்கிறாள். और कितने भी वो सीधे नहीं कर पाने वाली वो कुबड़ी है। இவருடைய உண்மையை அறிந்து या इस सच को जानकर இயேசு 18வது ஆண்டு ஆலயத்துக்கு வருகிறார். और यीशु मसीह 18वें साल के बाद उस भवन में आ रहे हैं। அன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து வராம இருந்தா இருக்கும். अगर उस दिन वो उस भवन में नहीं आती हो तो, அன்னைக்கு ஆலயத்துக்கு வரலன்னா என்ன இருக்கும்? उस दिन वो भवन में नहीं आती हो तो சுகமே கிடைச்சிருக்காது. उसे चंगाई नहीं உங்களுடைய मिलती। வாழ்க்கையில ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். और आपके जीवन में आशीष को प्राप्त करने के लिए एक समय को परमेश्वर निर्णय कर रखे हैं। அது உன் நேரம் அல்ல, அவர் நேரம். वो तुम्हारा समय नहीं है, वो उनका समय है। அது ஒரு வருஷத்துல ஆசீர்வதிக்கலாம், वो 1 साल में आशीष कर 3 வருஷத்துல 3 ஆசீர்வதிக்கலாம். साल में आशीष कर सकता है। கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். यहोवा आपके जीवन में एक समय को तय இந்த कर ஆண்டவரை रखे हैं। ஆராதிக்க நான் தொடர்ந்து வர வேண்டும். और इस परमेश्वर को आप आराधना करने के लिए அந்த लगातार வேலைவீனம் மறுபடி நீங்கி और விட்டது. वो कमजोर उससे दूर हट गया। இந்த நகோமி அந்த ஊழியக்காரனுக்கு உதாரணமாய் நான் சொன்னேன். और ये नहोमी को मैं एक सेवक के अनुसार मैं दर्शाकर बताऊं। நகோமி எப்படி ரூத்துக்கு சுகமாய் வாழ சௌக்கியத்தை தேடி தந்தாளோ, और नहोमी अपने बहू रूत के लिए एक सुखदायी जीवन ढूंढ कर दी, அதுபோல நம்முடைய ஊழியக்காரன் விசுவாசிகளாக சுகமாய் வாழ சௌக்கியத்தை தேடி தருகிறவன். उसी प्रकार आपके सेवक आपके जीवन में एक सुखदायी जिंदगी जीने के लिए, जीवन बिताने के लिए விசுவாச अपने वचन के जरिए तुम्हें सिखाते हैं, விசுவாசித்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். और विश्वास के जरिए आपको आशीष को दिलाते हैं। அந்த ரூத் விசுவாசித்து பெத்லகேமுக்கு வந்தாள். उसी तरह रूत भी विश्वास कर बेतलेहम पहुंच गई, ஒரு பால் திரும்பி போய்விட்டார். और एक बहू फिर लौट गई, ஒரு அங்க ஊர்லயே போயிட்டார். वो अपने गांव चली गई। இது நல்ல வேளையிலே போவாஸ் ஆண்டவராகிய தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். इस वक्त परमेश्वर यीशु मसीह की चिन्ह में दर्शाते हैं। ஒரு ஊழியக்காரன் வீடு இல்லாத ஒரு மனுஷன், और एक सेवक जो है जिसे घर नहीं है, அவனுக்கு வாழ்க்கை இல்லை, उसे जीवन नहीं है, அவனுக்கு என்று சொந்தமும் கிடையாது, उसके लिए कोई रिश्ता भी नहीं है। ரத்ததானுக்கு துணை. यहोवाई उन्हें उनका सारा है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போனார்கள். और इजराइल के लोग मिस्र से कानान गए, மொத்தம் 12 கோத்திரம்.
पूरे लगातार 12 गोत्र के थे। ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கர், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்ஜமின் 12 கோத்திரம் அவர்கள் கானானுக்கு போய் சேர்ந்தாங்க. रूबन, सिमियोन, 12 கோத்திரம் கானான் போயிட்டாங்க. इस तरह 18 गोत्र के लोग कानान पहुंच गए। யோசுவா அவர்களுக்கெல்லாம் நிலத்தை பங்கு போட்டு கொடுக்கிறார். और योशुआ उन सभियों को खेती को बांट कर उनको दे रहे हैं हिस्सा में। ஆனா அழைச்சி வந்தது மோசே தான். लेकिन बुलाकर लेकर आया हुआ मूसा। மோசேவே அப்படிதான் சொல்லி அழைத்தார், ஜனங்களுக்கு கானான்ல கொண்டு போய் விடுறா அப்படின்னு. और मूसा को भी इस तरह भी प्रभु ने कहा था कि इन लोगों को कानान लेकर पहुंचा दो। ஆனா வழியிலேயே மோசேவை கட் பண்ணிட்டு யோசுவாவை நாமிட் பண்ணிட்டார். और रास्ते में मूसा को रोककर योशुआ पर कन्वर्ट कर दिया। ये बात आगे बढ़ाने के लिए வேற எங்கனா இருக்கலாம், நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது வேற எங்கனா இருக்கலாம், बपतिस्मा लिया हुआ जो कहीं भी हो सकता है, நீங்க ரட்சிக்கப்பட்டது வேற எங்கனா இருக்கலாம், आप उदार पाए हुए कहीं भी हो सकता है। எந்த பாஸ்டராச்சும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கலாம், பணம் கொடுத்துக்கலாம். और कोई भी पास्टर आपको आशीष दिया होगा या पैसा दिया होगा, அவர்தான் உங்களை கானானுக்கு போய் சேர்ப்பார் என்ற காரியம் கிடையாது. वे ही आपको आखिरी तक कानान पहुंचाएंगे कर कोई जबरदस्ती नहीं है। வாழ்க்கை யோசுவா கிட்ட வந்தது போல जैसा जीवन योशुआ के पास पलट गया, இப்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, தேசத்தை பங்கு கொடுக்க தேவன் இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் கையில தான் கொடுத்திருக்கிறார். और उसी तरह परमेश्वर देश को बांट कर देना या आपके जीवन में आशीष को देना। ஆண்டவர் மோசேயை தள்ளி யோசுவாவை தெரிந்து கொண்டது போல परमेश्वर अपने सेवक के जरिए कार्य करते हैं। उसी प्रकार परमेश्वर मूसा को रखकर योशुआ को चुन लिए। உங்கள் வாழ்க்கையில பழைமைகள் எல்லாம் மாற்றி, பழைய ஊழியக்காரன், பழைய சத்தியத்தை நடத்தின, பழைய விசுவாசத்துல வந்து அவர்கள் எல்லாம் மாற்றி இப்போ ஒரு புதிய ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். आपके जीवन में जूने सेवक और जूने विश्वासी जीवन, इनमें से जूने को हटाकर परमेश्वर आपके जीवन में नए विश्वासी, नई बातों को, नई पासों को दिए होंगे। அவர் ஏன் தள்ளினாரு நம்ம கேள்வி और கிடையாது. उसे क्यों हटाया, वहां से क्यों यहाँ आए, ये सवाल जवाब हम नहीं करना है। அது கர்த்தருக்குரிய காரியம். वो यहोवा का काम है। அவர் ரொம்ப கோபப்பட்டிருக்கலாம். वो गुस्से किए होंगे। அந்த எத்தியோப்பியா ஸ்திரீக்கு வாக்குவாதம் வந்ததா, जो एथियोपिया का जो महिला थी उसके साथ वाद विवाद हुआ கற்பனையை போட்டு उடைச்சானா, और वहां पर यहोवा ने दिया उस पटिया को तोड़ भी दिया। கர்த்தர் மோசே ஆளுகை கோலினால் நடத்தினது. और देखो यहोवा मूसा के जीवन को छड़ियों से वहां पर चलाए। தனி மனுஷனுடைய ஆளுகை அது. वो व्यक्तिगत की एक राज था, उसकी राज में रहे थे। கோலை நீட்டுதான் அற்புதம் நடந்துச்சு. वहां पर छड़ियों को आगे बढ़ाए, तब वहां पर चमत्कार ஆனா हुआ। யோசுவா ஆளுகை அப்படி கிடையாது. लेकिन योशुआ के जीवन में राज वैसा नहीं था। யோசுவா ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை டிபெண்ட் பண்ணி நின்றார். और योशुआ जो है याजक लोगों के साथ अपने वाचा के साथ उन्होंने वाचा बांध कर रखे थे। யோர்தான் பிரிய வேண்டுமா? क्या योर्दान आपके जीवन में से अलग होना? லேவியருடைய கால் பட வேண்டும். लेवियों का कहाँ कदम वहां पर लगना चाहिए? எரிகோ கீழே வேண்டுமா? क्या यरीहो नीचे गिरना है? இஸ்ரவேல் ஜனங்களா யோசுவா சொல் கேட்டு அந்த எரிகோவை சுத்தி சுத்தி துதி செலுத்த और வேண்டும். इस्राएल के सारे लोग यीशु के शब्दों को सुनकर उस चारों महल के चारों हर घूम फिर कर आए, वहां पर ஆண்டவர் कार्य हुआ। சிஸ்டத்தை மாத்திட்டாரு. இப்போ परमेश्वर सिस्टम को बदल दिए। இங்க ஊழியக்காரன் விசுவாசிகளையும் உடன்படிக்கையை வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். देखो हमारे सेवक जो हैं विश्वासी लोगों को भी ऐसे समझकर सेवा करते हैं कि वो भी हमारे साथीदार सेवक மோசேக்கு உடன்படிக்கைலாம் கிடையாது. हैं। और मूसा का साथ कोई साथीदार सेवक नहीं था। அது ஆரோன் மாத்திரம் கூட வச்சுனாங்க. सिर्फ आरोन को अपने साथ में रखे थे। இப்ப கானானுக்கு போயிட்டாங்க. अब कानान पहुंच गए। 12 பங்கு போட்டு கொடுத்தார். 12 हिस्सा बांट कर दे दिए। லேவிக்கு சுதந்திரம் இல்லை. लेवी के लिए आजाद नहीं है। மொத்தம் 12 கோத்திரம். लगातार 12 गोत्र के थे। லேவியை தனியா பிரிச்சிட்டார். लेवी को अलग कर दिए। உனக்கு சுதந்திரம் இல்லை, तुम्हें कोई आजाद नहीं है। நானே சுதந்திரம். नहीं तुम्हारे लिए आजाद हूँ। எல்லாருக்கும் நான் பங்கு போட்டு கொடுக்கிறேன். सभी लोगों को बांट कर दे दिए। யோசேப்பு இறந்து போயிட்டான். और यहाँ पर यूसुफ मर गया। யோசேப்புக்கு 2 பிள்ளை. यूसुफ को 2 बेटा है। அவன கோத்திரத்துல சேர்த்துட்டார். उन दोनों को अपने गोत्र में ले लिए। அவனுக்கு 2 பங்கு. उसे 2 हिस्सा है। அவன் ரொம்ப உபத்திரவப்பட்டவன். वे बहुत ही उपद्रव में था। யோபு ரொம்ப உபத்திரவப்பட்டவன். अय्यूब बहुत उपद्रव में था। உபத்திரவப்பட்டவங்கள 2 பங்கு. जो जितने ज्यादा कष्ट किया है उन्हें 2 दुगना आशीष। அவனுக்கு 2 கோத்திரம். उन्हें 2 गोत्र இப்ப போய் 12 கோத்திரமா கானானை பிரிச்சாச்சு. और अब जाकर 12 गोत्र में कानान को बांट कर ले लिया। ஒரு உதாரணம் சொல்றேன். एक उदाहरण के तौर से हम बता रहे हैं। ஒரு கோத்திரத்துக்கு 10 ஏக்கர் வச்சுங்க. मान लीजिए एक गोत्र के लिए 10 एकड़ जमीन। 12 கோத்திரத்துக்கு எத்தனை ஏக்கர்? तो 12 गोत्र के लिए कितना जमीन होगा? ஒரு கோத்திரத்துக்கு 10 ஏக்கர். 12 கோத்திரத்துக்கு எத்தனை ஏக்கர்? நீங்க சொல்லுங்க. आप कहो। ஒரு ஆளுக்கு 10 ஏக்கர்னா 10 பேருக்கு எத்தனை ஏக்கர்?
என்னம்மா நான் தான் கணக்குல ஃபெயில் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறீங்களா? क्या हम तो मैथ्स में फेल हैं आप சரி जानते हैं, ठीक है। அப்ப 120 ஏக்கர் तो 120 एकड़ 12 பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 10 ஏக்கர். तो 12 लोगों को एक व्यक्ति को 10 एकड़। நல்ல கவனிங்க, கணக்கு தெரியுமா உங்களுக்கு? क्या आपको हिसाब आता है? எத்தனை ஏக்கர்? 10 ஏக்கர். இப்ப ஆண்டவர் சொன்னாரு லேவியை பார்த்து, और तो परमेश्वर ने कहा लेवी को देखकर உங்களுக்கு உலகத்துல சுதந்திரம் கிடையாது, तुम्हें इस संसार में कोई आजाद नहीं है, நானே சுதந்திரம். मैं ही तुम्हारा आजाद हूँ। ஆனா लेकिन 12 கோத்திரத்துக்காரன் 12 गोत्र के लोग அவங்களுக்கு 10ல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துடணும். वे 10 में एक हिस्सा तुमको दे देना चाहिए। ரூபனுக்கு 10 ஏக்கர், रूबन को 10 एकड़ 1 ஏக்கர் லேவிக்கு கொடுத்துடணும். और वो ले आकर लेवी को दे देना चाहिए। சிமியோனுக்கு 10 ஏக்கர், और सिमियन को 10 एकड़ 1 ஏக்கர் லேவிக்கு उसमें கொடுத்துடணும். 1 एकड़ लेवी को देना है। அப்ப இவன் ஆளுக்கு ஒரு ஏக்கர் கொடுத்தாச்சு. और ये 12 लोग अपना अपना एकड़ एक एकड़ दे दिए इन्हें। இப்ப லேவிக்கு எத்தனை ஏக்கர்? अभी लेवी के पास कितना आ गया? அப்படியே தெரியுது அவனுக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் எத்தனை ஏக்கர் और இருக்குது? उनके लिए कितना? எத்தனை? அவங்களுக்கு 9 ஏக்கர், லேவிக்கு 12 ஏக்கர். அப்படிதானே? उनके लिए 9 और इनके लिए 12। ஆமாவா இல்லையா? हाँ या ना? அவங்களுக்கு 9 லட்சம்னா லேவிக்கு எத்தனை லட்சம் இருக்கணும்? तो उनके पास 9 लाख हो तो लेवी के पास कितना लाख होना चाहिए? சொல்லுங்க சரியா? எத்தனை? அப்போ வந்துட்டு அது 9 ஏக்கர் ஆளுக்கு வச்சுக்கிறாங்க. 12 பேர் பல பணக்காரங்களா? இந்த கத்து நானே சுதந்திரம் கொடுத்தாரு இல்லையா, இவர் பணக்காரா? या वो 9 एकड़ रखा हुआ वो लोग अमीर है क्या? या परमेश्वर कहता है कि मैं ही तुम्हारा स्वतंत्र हूँ, कि कहने वाला ये लेवी लोग अमीर है क्या? யாரு? உங்களை விட உங்க பாஸ்டர் பணக்காரா இருக்கிறாரா? या आपसे आपका सेवक अमीर है? எந்த ஒரு சபையில பாஸ்டர் தரித்திரம் பிடிச்சவனா இருக்கிறான்னு, தரித்திரம் பிடிச்ச சபை. और जिस कलीसिया में पास्टर जो एकदम दरिद्र में पड़ा है वो दरिद्र कलीसिया உங்க में है। பாஸ்டர் ரிச்சா இருக்கணும், आपके पास्टर अमीर होना चाहिए, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், अच्छे कपड़े पहनना है, நல்ல வீட்டுல இருக்கணும், अच्छे घर पर रहना है, உயர்ந்த ஆசீர்வாதத்துல இருக்கணும். ऊंचे आशीर्वाद में होना चाहिए। அப்படி இல்லைன்னா நீங்களாம் தரித்திரம் பிடிச்சாங்க. ऐसा नहीं तो आप सभी लोग दरिद्र में। நான் டிரான்ஸ்பேட்டில் வந்துட்டு ஒரு 14 வருஷங்கள் வேலை செஞ்சேன். मैं एक फैक्ट्री में 14 साल वहां पर काम किया। இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், எனக்கு 50,000 பென்ஷன் கிடைக்கும். अब मैं रिटायर्ड हो जाएगा, मुझे 50,000 पेंशन मिलेगा। நான் 14 வருஷத்துல ரிசைன் பண்ணிட்டேன். मैं 14 साल में रिजाइन कर दिया। நான் வேலை செய்ய சொல்ல ஒரு தீர்மானம் பண்ணேன், मैं जब मैं काम कर रहा था वहां पर निर्णय இந்த किया காணிக்கை காசுலயே சாப்பிடக்கூடாது. ये दान के पैसे में खाना नहीं खाना है। அப்ப என்ன செய்வேன்னா, तब मैं क्या करता था, கன்வென்ஷன் நடத்தும் போதே ஊழியக்காரர் காணிக்கை எடுத்து வச்சிருவாங்க. और जब कन्वेंशन मीटिंग होता था हमारे सेवक दान, யார் யார் வேலை செய்யறாங்க அவங்கள சம்பளம். और जो काम करता है उनके सारे तनख्वाह। நான் வாங்கின சம்பளம் 1 ரூபாய் கூட மீதி இல்லை. मैंने जो तनख्वाह लिया उसमें 1 रुपया भी नहीं बचा, எல்லாமே ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்டேன். सारे पैसा मैंने सेवा में दे दिया। இப்ப என் பையன் கேக்குறான், अब मेरा बेटा पूछता है, இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்களே, पापा आप तो गवर्नमेंट जॉब है, நிறைய சம்பளம் வாங்குனீங்களே, आप तनख्वाह लिए होंगे, எனக்கு என்ன சேர்த்து வச்சீங்கன்னு मेरे लिए आपने क्या जमा किया है? இப்படி அவன் கேட்பான்னு எனக்கு தெரியாது. ऐसा ये मुझसे सवाल करेगा मुझे नहीं। ஏன்னா நம்ம ஊழியத்துல இருக்கிறோம், हम सेवा में हैं, ஆண்டவருக்கு ஒரு அரண்மனை மாதிரி ஆலயம் கட்டியிருக்கிறோம். परमेश्वर के लिए एक भवन के महल की तरह एक भवन கர்த்தருடைய बना- ஆலயம் அரண்மனை மாதிரி இருக்கணும். देखो परमेश्वर के भवन महल की तरह होना चाहिए। நான் சொன்னேன் பையன்கிட்ட, मैंने कहा मेरे ஏய் बेटे से, நல்லா கோயில் கட்டிக்கிறேன், मैं देखो मैं अच्छा भवन बांधा நீ हूँ, நல்லா ஊழியம் செஞ்சு நல்லா பொழைச்சுப்பா. अच्छा सेवा कर कर अपने जीवन को बना लो। அவன் வந்து என்கிட்டான், उसने आकर मुझसे पूछा, ஆலயம் நல்லா தான் கட்டிக்கிறீங்க, भवन अच्छे तो बांधे हैं, இந்த ஆலயம் எனக்கு பணம் தேவைன்னா வித்துற முடியுமா? आप पैसे की जरूरत हो तो ये भवन को बेच सकते हैं क्या? எனக்கு ஒரு 10-20 லட்சம் வேணும்பா, मुझे भी 10-20 लाख रुपए चाहिए, ஆலயத்தை வித்துற முடியுமா? भवन को बेच सकते हैं? என் பணத்தெல்லாம் தூக்கி ஆலயத்துல போட்டேடி. मेरा पैसा उठाकर तुम भवन में डाल दियो। அம்மா டீச்சரா இருந்தாங்க, माँ टीचर थी, அவங்க பணத்தை என்ன பண்ண நீ? उनका पैसा तुमने क्या किया? இப்படி அவன் கேட்பான்னு எனக்கு தெரியாது. ऐसे सवाल करेगा मुझे எனக்கு बिल्कुल नहीं। தெரிஞ்சதெல்லாம் मुझे इतना मालूम, ஊழியம், सेवा, விசுவாசிங்க, विश्वासी, கடவுள், प्रभु, இவ்வளவுதான் தெரியும். बस इतना ही जानता हूँ मैं। இந்த விசுவாசிகளை ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாத. लेकिन ये विश्वासी धोखा देगा मुझे नहीं मालूम। எத்தனையோ பேர் ஏமாத்திருப்பீடா. कितने लोग धोखा देकर चले। இதெல்லாம் பார்த்து என் பையன் கேட்கறான், ये सारी बात देखकर मेरे बेटा मुझसे पूछा, எனக்கு என்ன வச்சுக்கிறாய்? मेरे लिए तुम क्या रखा? கர்த்தர் தாண்டா அவனுக்கு. ये இதுதான் ஆண்டவர் சொன்னார். நான் சொன்ன சம்பளமே தேவையில்லை, நான் வந்துட்டு காணிக்கை தொட்டு சாப்பிடக்கூடாது. मैंने तो ऐसा निर्णय किया कि मुझे दान से पैसे से मैं कुछ नहीं खाऊं। கடைசியில நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு आखिर में जब मैं सेवा में आया, காணிக்கை காசுக்கு தான் சாப்பிட வேண்டியதா இருக்குது. दान के पैसे से मुझे खाना पड़ा।
காணிக்க காசு தான் பெட்ரோல் போட வேண்டாம். और दान के पैसे से मैंने पेट्रोल डाला. இதுதாங்க நான் வேணாம்னு சொன்னேன். मैं इसे तो ना कहा. 4 பேர் வந்து மொச்சு மொச்சு பார்க்கறான். 4 जन आकर मुझे ऊपर नीचे देख रहे हैं. நான் ஆபீசரா இருக்கறேன். मैं ऑफिसर हूँ. நான் பைக்ல வரேன். मैं बाइक पे आता हूँ. நான் கார்ல போறேன். ये आदमी कार में जाता है. 3 கார் இருக்குது வீட்ல. 3 कार है मेरे दरवाजे में. கர்த்தருக்கு நீ சுதந்திரவாளியா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். यहोवा की तुम आजादी हो तो यहोवा तुम्हें आशीष करेगा. என் கூட வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவங்க வீட்டுக்குலாம் போய் பார்த்தேன். मेरे पास जितने भी काम किए रिटायर्ड आए उनके घर पर जाकर देखा. ஒரு வீடு இல்ல, किसी को घर नहीं, சிலருக்கு பைக் இல்ல, किसी को बाइक नहीं है, ஒருத்தருக்கும் காரே இல்ல. किसी को भी कार नहीं है. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். और एक व्यक्ति अगर मेरा सेवा करेगा तो पिता परमेश्वर स्वयं उसकी सम्मान करेगा. நான் வேலை விட்டேன், எனக்கு அது பணம். मैं तो काम छोड़ दिया, मेरे पास पैसा कहाँ आएगा. ஆண்டவர் சொன்னாரு, प्रभु ने कहा ரூபன் முதல் கொண்டு அந்த பென்யமின் வரை 12 கோத்திரத்தினருடைய தசம பாகம் எனக்கு சொந்தம். अब रूबन से लेकर वो 12 गोत्र के जितने भी लोग हैं उनके दसवांश मेरा हक है. 10 ஏக்கர்ல 1 ஏக்கர் எனக்கு சொந்தம். 10 एकड़ में मेरा 1 एकड़ मेरा है. அவன் வாங்குற 10 லட்சத்துல 1 லட்சம் எனக்கு और சொந்தம். लेने वाले 10 लाख में 1 लाख मेरा है. அவன் வாங்குற 10,000த்துல 1000 ரூபாய் எனக்கு சொந்தம். और लेने वाले 10,000 में 1000 रुपए मेरा है. அவன் உழைத்து சம்பாதிக்கிற 100 ரூபாயில 10 ரூபாய் எனக்கு और சொந்தம். वो मेहनत कर कर कमाने वाले 100 रुपए में 10 रुपया मेरा है. அந்த தேவனுக்கு சொந்தமானதை और जो परमेश्वर का जो हक है தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்கிற ஆசாரியன்கிட்ட கொடுக்க வேண்டும். और परमेश्वर के मंदिर में जो काम करने वाले परमेश्वर की याजक के हाथों में देना है. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், मैं परमेश्वर से पूछा நீரா நேரா கொடுக்க வேண்டியதானே? आप डायरेक्ट देना चाहिए. எவங்கிட்ட வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்து மேல கடை பாக்குறான். और ये 1000 रुपए कमाता है और मुझे कुछ भी कुछ देता है तो मेरे को ऊपर से नीचे देखता है. ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொடுத்து நான் வீட்டுக்கு 10 தரம் போணும். 1000 रुपए या 1500 रुपए मुझे दान दे देंगे तो 1000 बार उनके घर पे मुझे जाना पड़ता है. பிரைஸ் ஃபர்ஸ்ட் கூட சொல்ல மாட்டான். प्राइस पास्टर भी नहीं बोलते हैं ஏன்னா 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. क्योंकि वो 1500 रुपए दान देता है ना. இன்னும் ஆண்டவரதெல்லாம் क्या है प्रभु ये सब. நானே வேலை செஞ்சு 50,000 எனக்கு அந்த பென்ஷன் கிடைச்சிருக்கா. और अगर मैं नौकरी पे होता तो मुझे 50,000 पेंशन मिल என் जाता. வேலையை கெடுத்து मेरे काम को बिगाड़ என் कर, மனைவியோட வேலையை मेरे கெடுத்து पत्नी की काम को बिगाड़ कर, வேலை செய்ய முடியாதபடியா புத்தியை கெடுத்து और काम न करने की तरह मेरे दिमाग को बिगाड़ कर, ஊழியத்துக்கு வர வச்சுட்டு सेवा में बुलाकर இப்ப பையன் கேள்வி கேட்கறான். अभी मेरा बेटा मुझसे सवाल அவன் விசுவாசம் மேல கீழ பாக்குறான். और विश्वास मेरे को ऊपर से नीचे எங்க डालता சபையில है. ஒரு அம்மா 1000 ரூபாய் காணி கொடுக்கும். मेरे कलेक्शन में एक माँ जी है उनका 15 5ஆம் தேதி சம்பளம். 5 तारीख को तनख्वाह है நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அவங்க வீட்டுக்கு போகணும். और 5 तारीख को तो 6 तारीख उनके घर पे जाना है. வீட்டுக்கு போனா தான் கொடுக்காது. और घर पे जाएगा तो ही देगी. பார்த்தேன் நான். मैंने देखा அதுல நம்மளே தேடி வந்து கொடுக்குறான். ये हम सब हमको ढूंढ कर आकर देते இவங்க हैं. வீட்டுக்கு மட்டும் நான் போகணுமா? हाँ, इसके घर को मैं जाना है, போக முடியாது. मैं नहीं जा सकता है. 5ஆம் தேதி போயிடுச்சா? 5 तारीख चला गया. எவ்வளவு காணிக்க? इतना दान எவ்வளவு? 1500 ரூபாய். 1500. 6ஆம் தேதி போயிடுச்சு. 6 तारीख चला गया. 8ஆம் தேதி கோயிலுக்கு வந்தா 8 तारीख को मंदिर में आई. அப்பாச்சும் கொடுப்பான்னு பார்த்தா तब वो देगी, मैंने देखा. ஸ்தோத்திரம் பாஸ்டர் போய்க்கினே स्तुति पास्टर करके चली गई. क्या हो गया? வராதா? क्या नहीं आएगा? அப்புறம் திங்கட்கிழமை போன வீட்டுக்கு. और उसके बाद मैंने सोमवार गया. திங்கட்கிழமை பிரசிடன்ட் சிஸ்டர் जब सोमवार गया प्राइस लॉर्ड முதல்ல காணிக்க வாங்க போக சொல்ல அது பிரசிடன்ட் சொல்ல நான் தான் சொல்லணும். और पहले जो मैं दान लेता था तभी वो प्राइस लॉर्ड नहीं कहते थे, मैं कहता था बदले में. ஏன் உட்காருங்க आप बैठो बता, எனக்கு காணி கொடுக்குது. या दान देने वाले. நான் உட்கார்ந்து கிடக்கணும். मैं बैठा था அதெல்லாம் வேலை முடிச்சு அப்புறம் எடுத்து வந்து கொடுக்குது. और सब काम खत्म होने के बाद मुझे लाकर. இன்னைக்கு பார்த்தா ஏன் வாங்க ஏன் உள்ள வாங்க ஏன் உள்ள और வாங்க. आज देखकर मैं पास्टर इधर आओ, बैठो உள்ள यहाँ. போய் உட்கார்ந்தேன். मैं अंदर जाकर बैठा. பாஸ்டர் पास्टर நம்ம नमा நீங்க 5ஆம் தேதி வருவீங்கல்ல? पास्टर 5 तारीख को आओगे ना? நீங்க வரலையா? आप नहीं आए. இன்னொரு பாஸ்டர் வந்தாரு. और एक पास्टर आया. அவர் பார்த்தா பாவமா இருந்துச்சு. मुझे देखा तो वो बहुत मुझे दया. அது சாப்பாடு கூட இல்லைன்னு சொன்னாரு. खाने के लिए भी कुछ नहीं था. உங்க தசம் பார்த்து அவர் கொடுத்துட்டியா? आपका दर्शन लेकर उनको दे दिया. எப்படி முனியாண்டி ஹோட்டல்ல சாப்பிட்டு मुनियाडी होटल में कहाँ कर ஐயர் பவன்ல பே பண்றான். अय्यर भवन में पे करते हैं. சாப்பாடு எங்க? खाना किधर? முனியாண்டி ஹோட்டல்ல. मुनियाडी होटल में. பே பில் எங்க? பணத்தை எங்க கொடுக்குறான்? और पैसा कहाँ पे पे करते हैं? எங்க? अय्यर होटल में. ஐயர் பவன்ல. अय्यर भवन में. நீங்க எப்படி சிஸ்டர்? आप कैसा सिस्टर? சாப்பிடுற இடத்துல நீ
ப்ரே பண்ணாத மற்ற இடத்துல கொடுத்துருக்கிற நீ तो जहाँ तुम अपने भोजन खाते हैं वहाँ அவன் வாங்கிக்குவான் वो ले लेगा, இவன் விடுவானா ये जोड़ेगा மாவாட்ட வச்சிட மாட்டான் तो तुमको तो चक्की पिसा देगा। நாங்க பாஸ்டர் இருக்கிறதுனால உங்களை கேட்க முடியல हम पास्टर हैं, हम आपसे पूछते नहीं। நல்லா கவனிங்க सुनिए, 12 கோத்திரத்துடைய தசம பாகம் கர்த்தருக்கு சொந்தமானது 12 गोत्र की जो दसवान है वो यहोवा का, உங்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை கர்த்தர் அவருக்கு சொந்தமானதை உங்களை வச்சிருக்கிறார் और आपके वो तनख्वाह में एक हिस्सा परमेश्वर आपके लिए रखा है। ஆண்டோட சிஸ்டம் என்ன परमेश्वर का सिस्टम விசுவாசிகளாகிய உங்களை ஆசீர்வதிக்க विश्वासी आपको आशीष करने के लिए, உங்கள் வருமானத்திலே ஒரு பகுதி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் और என்கிறார் आपके कमाई में एक भाग परमेश्वर को देना है। அந்த 10,000 1000 ரூபாய் கர்த்தருக்கு சொந்தமானது और वो 10,000 में 1,000 रुपया यहोवा का அதை हक நீங்கள் है, எடுக்கவே கூடாது उसे आप छूना नहीं। இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போன பிறகு அதான் நடந்தது और इजरायली लोग कानान में जाने के बाद यही हुआ वहां पर। அந்த அந்த லேவிக்கு வந்த சுதந்திரத்துல और उस लेवी को आया हुआ आजाद में அடைக்கல பட்டணத்தை உண்டாக்கினார்கள் वो अपने लिए चरण स्थान बनाए। ரூபன் நிலத்துல அடைக்கல பட்டணம் கட்ட முடியாது रूबन की खेती में इस तरह के चरण மற்ற स्थान யாருடைய இடத்துல அடைக்கல பட்டணம் கட்ட முடியாது किसी के भी जगह पे इस तरह के एक चरण स्थान ஆனா லேவி இடத்துல அடைக்கல பட்டணம் கட்ட முடியும் लेवी के जगह पे ही ये बांध सकता है। உங்களுக்கு இருக்கிற 10 ஏக்கர்ல நாம வந்து கோயில் கட்ட முடியுமா और आपके पास जो 9 एकड़ है उसमें क्या मंदिर बना सकते हैं हम? உங்களுக்கு சொந்த வீட்டுல வந்து நம்ம கோயில் நடத்த முடியுமா क्या आपके खुद के घर में आकर हम मंदिर बना सकते हैं? ஆண்டவருடைய சிஸ்டம் என்ன परमेश्वर का सिस्टम क्या है? உங்களை ஆசீர்வதித்து आपको आशीष करता है। உங்கள் ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை ஊழியக்காரனுக்கு கொடுத்து आपके आशीष में से एक भाग सेवक को देकर ஊழியக்காரனுக்கு வருகிற வருமானத்துல ஆலயத்தை கட்டி அவன் வீட்டை கட்டி ஆராதனை ஸ்தலங்களை கட்ட வேண்டும் और परमेश्वर के सेवक अपने घर बांधकर अपने भवन बांधकर परमेश्वर की आराधना जगह बनाता எதற்காக है। அடைக்கல பட்டணம் किसके लिए चरण स्थान है? ஒரு தற்செயலாய் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் अचानक किसी का खून हो गया, ஆதி நாட்கள்ல கண்ணுக்கு கண்ணு இவர் கண்ணை குத்தனா அடுத்த கண்ணை குத்தணும் शुरुआत में ऐसा नियम था कि किसी की एक की आंख फोड़ दे तो उसके बदले में उसी के भी आंख बदल में फोड़ना है। என் கையை உடைச்சு நான் இவர் கையை உடைச்சிட்டா என் கையை உடைச்சிடணும் और मैं इनकी हाथ तोड़ दे तो बदले में उसी की हाथ को तोड़ना है। ஒருவேளை காரணம் இல்லாமல் நடந்து விட்டால் और एक अचानक हो चुका है, யார் தவறி செய்து விட்டார்களோ और जो जिससे गलती அவர் हुआ நேரம் அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து விடலாம் तो चरण स्थान में दौड़ कर आना है। அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்து விட்டால் चरण स्थान में आ जाएंगे, யாரும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது उसे कोई कुछ नहीं कर सकता। அடைக்கல பட்டணம் என்பது தேவனுடைய ஆலயம் और चरण स्थान के कहने के मतलब இந்த ஆலயம் சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் और ये भवन जो है सभी लोगों के लिए प्रार्थना भवन होगा। ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சொந்தமல்ல இது और ये व्यक्तिगत के जीवन में कोई हकदारी नहीं, பாவிகள் உள்ள வரலாம் पापी अंदर आ सकते हैं, கொலைக்காரர்கள் உள்ள வரலாம் வியாதிஸ்தர்கள் உள்ள வரலாம் மனதிலே பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள வரலாம் और मानसिक त्रास व्यक्ति இந்த है। ஆலயம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு और ये भवन जो है सभी लोगों के लिए प्रार्थना இது भवन है। லேவியனுடைய இடத்துல தான் கட்ட முடியும் और ये लेवी के जगह पे ही इसे बांध सकते हैं हम। இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து और इसे ही प्रभु यीशु இப்படிப்பட்ட உரிமைகளை பெத்லகேமில் தான் வச்சிருக்கிறார் इस तरह की हक वाली बात बेतलहम में रखे थे। இந்த ரூத் இந்த நகோமி என்று சொல்லக்கூடியவர் और ये नहोमी कहने वाली ரூத் அவர் ரூத்துக்கு வாழ்க்கை தேடி தருகிறவர் रूत को जीवन बना कर देने वाली, ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் एक सेवक कहने वाला, விசுவாசிக்கு வாழ்க்கை தேடி தருகிறவன் विश्वासी को जीवन दिखा, அவருடைய வேலைக்காக ஜெபிக்கிறவன் उनके कामों के लिए அவருடைய प्रार्थना, குடும்ப பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவன் परिवार की அவருடைய समस्या, குழந்தை வியாதிக்காக ஜெபிக்கிறவன் बच्चे की बीमारियों की அவருடைய प्रार्थना, ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறவன் प्रमोशन के लिए प्रार्थना। இந்த उलகத்தில் நீங்கள் சுக வாழ்வு வாழ்வதற்காகவே ஊழியக்காரனை வச்சிருக்கிறார் इस संसार में आप खुशहाल जिंदगी जीने के लिए ही सेवक को रखे हैं परमेश्वर। ஒரு அல்லி சொல்லுங்க हालेलुया। சத்தமா சொல்லுங்களேன் உற்சாகமா சொல்லுங்களேன் இந்த நகோமி ये नहोमी உரிமைக்காரனுக்கு சொந்தக்காரி और उस हकदार व्यक्ति की रिश्तेदारी है, உடைமைக்காரனுக்கு சொந்தக்காரி वो अपने संभालने वाले की रिश्तेदारी है। அது மாத்திரமல்ல और इतना ही नहीं, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல पहला पत्रस 9वां अध्याय 3रा वचन, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கவே அழைக்கப்பட்டவள் அவள். आशीष को प्राप्त करने के लिए बुलावा पाई हुई। யார் இந்த ரூத்து? कौन है ये रूत? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவள். आशीष को पाने के लिए बुलावा पाई। அது அவளுக்கு தெரியாது. ये बात वो नहीं, அவளுடைய சாபம் பெத்லகேமிலே வந்தவுடனே மாறி போனது. और उसकी श्राप बेतलेहम में पहुंचते ही बदल गया। ரூத்துடைய ஆசீர்வாதம் மறைந்து நகோமியுடைய ஆசீர்வாதம் மறைந்து और नहोमी की आशीष वहां पर छुपी हुई थी। தேவனுக்கு சமமான உரிமைக்காரனாகிய அந்த போவாஸ்
இவ்வளவு நாள் அவளை திருமணம் செய்ய காத்து இருக்கிறான். और परमेश्वर की तुलना में रहने वाले बोआज इसे शादी करने के लिए इतने साल இந்த की इंतजार किया। பணக்காரனுக்கு ஏன் திருமணம் ஆவலன்னு யாருக்குமே தெரியாது. और ये अमीर बोआज को इतने दिनों से शादी क्यों नहीं हुई किसी को ரூத் भी என்ற ஒரு பெண் வருவாள் என்று கர்த்தரே அவனை நிறுத்தி வைத்திருக்கிறார். और रूत नाम की एक स्त्री वहां आना है वो यहोवा ने तय कर रखा हुआ था। ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டது நீங்க தான். और आशीष को प्राप्त करने के लिए बुलावा पाए आप सभी அதை लोग நீங்கள் அறிந்து கொள்ள इस வேண்டும். बात को आप ठीक से समझ। ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். अब्राहम को परमेश्वर ने நீ बुलावा போகிற दिया। இடமெல்லாம் உனக்கு தருவேன். तुम जहां कहीं जाओगे நீ वो கால் பதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன். जिस जगह पर कदम रखते उस देश को तुम दे दूंगा। ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். और आशीष को स्वतंत्र अपनाने के लिए आप बुलावा पाया वो ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். उत्पत्ति की किताब 12वां अध्याय में से आप पढ़ सकते हैं। அவருடைய சொத்து பூமி தாங்காமல் மாறி போனதா. और उनकी संपत्ति पृथ्वी सहन नहीं पाया। ஆனா ஆபிரகாம் ஒன்று கூட லோத்து போறான். और अब्राहम के साथ लोत भी साथ में गया। லோத்துக்கு அழைப்பு கிடையாது. लोत को बुलावा नहीं கர்த்தர் था। அவன்கிட்ட பேசவே இல்லை. यहोवा उसे बात ही नहीं அவன் की, அழைக்கவே இல்லை. उसे बुलाया नहीं। வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता है லோத்துடைய ஆசீர்வாதமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் பூமி தாங்கவில்லை. और लोत की आशीष और अब्राहम की आशीष पृथ्वी सहन नहीं पाया। ரெண்டு மேய்ப்பர்களுக்கு சண்டை வருதான். दोनों चराओं के बीच में झगड़े होने लगे। அழைத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். और जिसने बुलावा पाया उसे அழைக்கப்பட்டவனோடு தொடர்ந்து வருவனை ஆசீர்வதிக்கிறார். और जो वो बुलावा पाया व्यक्ति के साथ जो जुड़ कर आता है उससे भी लगातार உங்களுக்கு आशीष पाता है। ஆசீர்வாதத்துக்கு அழைப்பு இருக்குது இல்லையோ அதை பத்தி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. आपको आशीष है या नहीं आपको पता है या नहीं पता उसके बारे में परवाह नहीं। ஒரு அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தொடர்ந்து வந்தால் लेकिन तुमको जो बुलावा दिया हुआ सेवक के पीछे अब लगातार கர்த்தர் रहोगे உன்னை ஆசீர்வதிப்பார். यहोवा आपको आशीष தேவன் देंगे। என்னை உயர்த்துவார். यीशु आपको उठाएंगे। பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க இவங்க. और ये लोग बेथलेहम पहुंच गए। பெத்லகேம் தேவனுடைய சபை. और बेथलेहम कहाँ तो நகோமி என்பது ஊழியக்காரனுக்கு அடையாளம். नहोमी की मतलब सेवक को दर्शाता है। நகோமி என்றால் இன்பம் என்ற அர்த்தம். नहोमी का मतलब खुशियाँ। சொன்னா உங்களுக்கு சௌக்கியத்தை நான் கேட்டு தர போறேன். और उसने कहा कि मैं तुम्हारे लिए चंगाई खोज कर दे रही हूँ। இவன் என்னையா சௌக்கியத்தை தேடி தர முடியும்? ये क्या मेरे लिए चंगाई और भलाई को खोज कर दे? இவன் தான் தேடி தர और முடியும். यही ढूंढ कर दे सकती है। உரிமைக்காரன் கூட இருக்கிறான். क्योंकि उसके साथ वो அவன் हकदार है சொந்தக்காரனா और இருக்கிறான். वो रिश्तेदार भी है। அவன் தான் அவனை அழைச்சிருக்கிறான். और वही तुम्हें बुलावा है। இந்த பெத்லகேமிலே நகோமிக்கு சொத்து இருக்கிறது. और ये बेथलेहम में नहोमी की आत्म संपत्ति है। அனுபவிக்க பிள்ளை கிடையாது. लेकिन उसे अपनाने के लिए बच्चे नहीं ரூத் है। மூலமா தான் ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும். के जरिए आशीष आना है। இதுக்காக மாலை ஆராதனை வேளையில शाम की आराधना के समय में இந்த நகோமி என்றால் இன்பம் தான். ये नहोमी एक खुशी की जिंदगी அவளுக்கு है। ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். आशीष की सुंदरता को पाने के लिए वो बुलावा। நீ ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தால் उत्पत्ति की किताब 41 और 21 में हम நப்தலி என்றால் இன்பமான வசனங்களை தியானிக்கிறவன். நப்தலி என்றால் இன்பமான வசனங்களை தியானிக்கிறவன். नप्तली का मतलब मधुरताई वचनों को अध्ययन करने वाला। நகோமி இன்பம் என்றால் नहोमी இன்பமான வசனத்தை உடைய ஊழியக்காரன் தியானித்து தருகிறவனாய் இருக்கிறான். नहोमी का मतलब जो मधुरताई वचनों को अध्ययन कर आपको देने वाला व्यक्ति। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே पहले सामुएल की किताब 27वें वचन में தாவீதுடைய சிநேகமும் யோனத்தானுடைய சிநேகமும் ரொம்ப இன்பமானது. और दाऊद का प्रेम और योनातान का प्रेम बड़ी मधुरताई में था। ஒரு ஊழியக்காரன் சிநேகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிநேகமும் ரொம்ப இன்பமானதா और एक இருக்கும். सेवक का प्रभु यीशु मसीह के प्रेम दोनों मधुरताई में रहता है। ஆண்டவர் சொன்னார் நான் ஆபிரகாமுக்கு சிநேகிதன் என்று और சொன்னார். प्रभु ने कहा कि मैं इब्राहिम का मित्र हूँ। யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே और யோना 15 वचन में ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார் ஆண்டவரே सेवक को देखकर प्रभु कहते हैं நான் இனி உங்களை சீஷர் என்று அழைக்க மாட்டேன். मैं तुम्हें अब चेला नहीं நான் कहूंगा, சிநேகிதன் என்று அழைப்பேன். मैं तुम्हें मित्र कहूंगा। இயேசுவின் சீஷர்கள் சிநேகிதராய் और மாறிவிட்டார்கள். यीशु के चेले उनके मित्र बन गए। ஆண்டவர் சொல்றாரு प्रभु यीशु நான் कहते हैं பிதாவின் இடத்திலே கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லணும். और यीशु ने कहा कि मैं पिता से जो भी सुना है मैं वो सब कुछ मैं तुम्हें ஒரு बताऊंगा। ஊழியக்காரன் தேவனுக்கு சிநேகிதனானால் अगर एक सेवक परमेश्वर के मित्र हो तो ஆண்டவர் ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் ஊழியக்காரன் மூலமாய் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த और முடியும். परमेश्वर रहस्य
से बात और भविष्यवाणी बात अपने सेवक के जरिए प्रकट कर सकता है। ஊழியக்காரன் தேவனுக்கு இன்பமானவனாய் இருக்கிறான். सेवक जो है परमेश्वर के लिए 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, दूसरा सामुएल 23वां वचन 21वां वचन कहता है, அபிஷேகம் பெற்றவன் இன்பமான சங்கீதங்களை பாடுவான். जो अभिषेकित पाए हुए व्यक्ति वो मधुरताई गीतों को गाता है। ஒரு ஊழியக்காரன் சங்கீதங்களையும் பாடல்களையும் பாடும் பொழுது மனிதனுக்கு இன்பத்தை தருகிறது. एक सेवक जब गीतों को गाता है तो लोगों के लिए वो मधुर में बनता है। சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், और भजन संगीता 55 और 5 को पढ़ेंगे, தேவனுடைய ஆலயம் இன்பமான வசனங்களை தியானிக்கிற இடம். परमेश्वर के भवन जो है वो मधुरताई वचनों को प्रकट करने वाला உடைய क्षेत्र है। ஊழியக்காரன் இன்பமான வசனங்களை தியானித்து வெளிப்பாடுகளை உனக்கு சொல்லுகிறவனாய் இருக்கிறான். एक सेवक मधुरताई वचनों को ध्यान कर प्रकटी बातों को भी वहां पर बताता சங்கீதம் है। 84ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, भजन संगीता 84:1 में कहा है, கர்த்தருடைய வாசஸ்தலம் இன்பமான இடம். और परमेश्वर के भवन जो है मधुरताई நீங்கள் கூட स्थान है। இருக்கிறது தேவனுடைய ஆலயம் இன்பமான இடம். आप जो यहाँ पर इकट्ठा हुए ये जो भवन है உங்களுக்கு இன்பமான வசனங்களை எடுத்து சொல்லுகிற இடம். आपको मधुरताई वचनों को बताने वाले क्षेत्र है। சங்கீதம் 135ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, भजन संगीता 135 में जब आप पढ़ोगे, கர்த்தருடைய கீதமானது இன்பமாக பாடுகிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். और परमेश्वर की वचन जो है गीत के जरिए कहा जाता है वो जगह ही परमेश्वर की भवन है। நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, नीति वचन की किताब 2 अध्याय 10वां வேத வசனத்தின் அறிவை ஆத்துமாவுக்கு இன்பமாக்குற இடமாம் இது. और शास्त्र के वचनों को जो बताते हैं वो आत्मा के लिए मधुर बनने वाला जगह है ये। சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, भजन संगीता 3 अध्याय 23वां वचन कहता है, அப்பொழுது இன்பமான நித்திரை உனக்கு உண்டாயிருக்கும். तो ही तुम्हें मधुरताई की नींद आएगा। ஒரு வசனத்தை வாசிங்களேன். एक वचन को पढ़ेंगे, நீதிமொழிகள் नीति वचन की किताब 23ஆம் அதிகாரம் 3 अध्याय 23 24 வசனங்களை வாசிங்க. 3 अध्याय 23 और 24 को पढ़ेंगे। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், ஆ. கால் இடராது. ம். நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். ம். சடுதியான திகிலும் இங்க துஷ்டர்கள் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது, कब அப்பொழுது, कब எப்பொழுது. कब அங்க மேல இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, इसके ऊपर के वचन जब हम पढ़ते हैं, அங்க வசனம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்தால், 3 अध्याय में 9वां वचन जब पढ़ोगे, உன் பொருளாலும் तुम्हारी चीजों से, உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் तुम्हारे हर एक फसलों से கர்த்தரை கனம் பண்ணு. यहोवा के समान, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். तब तुम्हारे दान भरा உன் रहेगा, ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். तुम्हारे घरों में अंगूर के रस அப்பொழுது बहेंगे, உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். तब तुम्हारे भवनों में अंगूर के रस உன் बहेंगे। பொருளாலும் உன்னுடைய எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. तुम्हारी चीजों से और तुम्हारे हर एक पहलोटे दानों से आप आशीष को पाओगे। 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 23वां वचन का जब அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் பொழுது பயமில்லாமல் இருப்பாய். உன் நித்திரை, நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை உனக்கு இன்பமாய் இருக்கும். तब तुम नहीं डरोगे, तब तुम चलते वक्त तुम्हारा पैर टेसेगा नहीं। படுத்துக் கொள்ளும் போது நிறைய பேருக்கு தூக்கமே வரல. बहुत से लोग सोते हैं तो उन्हें नींद नहीं आता। எப்படி எனக்கு நித்திரை இன்பமாய் இருக்க முடியும்? तब हमारी नींद एकदम खुशहाल இதனை கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிறதான जब तुम நான், यहोवा के भवन में आने இந்த वाले हो, கர்த்தருடைய வசனத்தை நான் வாசித்து நாம் தியானிக்கதான பொழுது, जब यीशु मसीह की वचन को जब हम ध्यान என் மகனே, 21ஆம் வசனம், என் மகனே, बेटा இவைகளே உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, ये बातें तुम्हारी आंखों से दूर न हो। மெய்ஞானத்தின் நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். सच्चा ज्ञान और अच्छी आलोचना को सुन। இந்த வசனங்களை உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். ये वचन तुम्हारी आत्मा के लिए एक अलंकार सजा हुआ। அப்பொழுது பயமின்றி நடப்பாய், உன் கால் இடராது. तब तुम डरोगे नहीं, तुम्हारे पैर टेसेगा नहीं। இந்த தேவனுடைய ஆலயத்தில் இன்பமான வசனங்களை தியானிக்க வரும் பொழுது परमेश्वर के भवन में मधुरताई की वचनों को जब உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். तुम्हारी नींद एकदम सुखदायी உன் रहेगी। ஆலைகளிலே உன் களஞ்சியம் நிரம்பும். तुम्हारे भवन में ढेर भर உன் जाएगा। ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். तुम्हारे भवन में अंगूर के रस बहेंगे। இன்பம் என்பது கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாய் நமக்கு கொடுக்கிறதான உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் தான். और इतने भलाई परमेश्वर के सेवक के जरिए मिलने वाली उन्नति की 24ஆம் அதிகாரம் 14ஆம் वचनத்துக்கு நேரா உங்கள் கண்களை நான் திருப்புகிறேன். 24 अध्याय में हम आपके वचन की ओर हमारी आंखों को நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். नीति वचन की किताब 24 अध्याय 14 वचन। அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது
ஞானத்தை அறிந்து கொள்ளும் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். ज्ञान बातें अपनी आत्मा के लिए मधुर होगा. அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. हमारी भरोसा व्यर्थ नहीं. அநேக நேரத்துல நம்ம நம்பிக்கை எல்லாம் வீண் போகிறது. कई बार हमारे भरोसा व्यर्थ में चला கர்த்தருடைய जाता है. இன்பமான வசனங்களை தியானிக்க கர்த்தருடைய ஆலயத்திலே நீ வராது இருக்கும் பொழுது परमेश्वर की मधुरताई वचन को तुम ध्यान नहीं करने के परमेश्वर के पास ஞானத்தை नहीं आओगे. அறிந்து கொள்ளுகிற அறிவை நீ அடையாமல் இருக்கும் பொழுது ज्ञान को प्राप्त करने वाले ज्ञान आप नहीं पाओगे. உன் ஆத்மாவுக்கு இன்பமான வசனங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது आपकी आत्मा के लिए मधुरताई वचन को आप प्राप्त नहीं करोगे. அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. वो आपके लिए कोई लाभ नहीं. ஆனால் இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொள்கிறதான பொழுது जब इस वचन को जब आप स्वीकारते हैं நம்பிக்கை வீண் போகாது. आपकी भरोसा व्यर्थ नहीं எதுக்கு है. நான் கர்த்தருடைய ஆலயத்துல வரேன்? इसलिए मैं परमेश्वर के भवन में आता ஏன் இன்பமான வசனங்களை இந்த ஊழியக்காரன் மூலமா நான் கேட்கிறேன்? हूं. क्यों इस मधुरताई वचनों को इस सेवा के जरिए मैं என் सुनता हूं. நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கு. मेरा भरोसा व्यर्थ में नहीं. வீணாய் போன நம்பிக்கை எல்லாம் நிலுவையில ஆசீர்வாதமாய் வரும்படியாக और जो व्यर्थ में गया हुआ सारी आशीष मुझे फिर से मिलने के लिए நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கு. आपके भरोसा व्यर्थ में नहीं. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे परमेश्वर के இந்த संतान, ரூத் அங்கே பெத்லகேமுக்கு வந்ததான பொழுது देखिए ये रूत बेतलेहम में आने के बाद நகோமி ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி அனுப்புகிறார். नहोमी वहां पर एक अच्छी सलाह நீ देती है. போவாசுடைய வயலுக்கு கடத்துக்கு போ. तुम जाओ बोआस की खेती में. கடம் என்பது கர்த்தருடைய ஆலயம் தான். देखो बोआस की खेती का मतलब கடத்திலே கோதுமை மணிகள் சேர்க்கிற இடம். देखो वहां पर दानों को इकट्ठा करने वाले जगह. விசுவாசிகளுக்கெல்லாம் கோதுமை மணி என்று பெயர். विश्वासियों को गेहूं के दान कर कर एक नाम. உலகத்துக்கு நீங்கள் உப்பு என்று பெயர். और संसार के लिए तुम नमक कहा गया. உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம் என்று பெயர். संसार के लिए आप ज्योति कर कर भी कहा இந்த गया है. கோதுமை மணிகளாகிய மணியெல்லாம் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டும். और ये जो गेहूं के दान जो है अपने भंडार में इकट्ठा होना चाहिए. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற நீங்கள் தேவனுக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும். और संसार की तुम ज्योति बनकर रहते हो तो परमेश्वर के लिए भी ज्योति बनना அந்த है. களம் என்பது கர்த்தருடைய ஆலயம் தான். और भंडार कहाँ जाए तो परमेश्वर के भवन இந்த में. ராத்திரி நீ களத்துக்கு போக வேண்டும். तो इस रात में तुम इस भवन அவன் में கோதுமை மணிகள்லாம் அம்பாரத்துல செத்து தூக்கிட்டு இருப்பான். और जो वो सब दानों को इकट्ठा कर कर वो सोया होगा. சொல்றா நீ நல்லா குளிச்சிடு. अरे वो एक सलाह होगा तुम अच्छे மூன்றாம் வசனத்தில் நீ குளிக்க வேண்டும். तुम अच्छे पीना है, எண்ணெய் பூச வேண்டும். नहाना है, உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். वस्त्रों को पहनना है, நீ களத்துக்கு போக வேண்டும். तुम अपनी जगह पे जाना है. அந்த மனுஷன் உறங்கும் பொழுது அவனுக்கு எதிர்படக்கூடாது. और वो जब सोता है उसके सामने मत. அவன் படுத்துக் கொள்ளும் பொழுது वो सोने के बाद அவன் படுக்க இடத்துல போய் उसके बिस्तर में जाकर அவன் கால்களிலே நீ படுத்துக் கொள்ள வேண்டும். पैर में जाकर गिर पड़ो. கால்களிலே நீ படுத்துக் கொள்ள வேண்டும். और उसके पैर में गिर पड़ना है. இந்த நகோமி ரூத் சொல்ற 6 வசனத்துல रूत कहती है वचन में தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். जैसे अपने सास उसे सिखाया. குளித்து என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வருகிற நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். नहाने का मतलब ये होता है कि எண்ணெய் பூசி என்றால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். बपतिस्मा लेना है. तेल का मतलब तो पवित्र आत्मा. வஸ்திரங்களை உடுத்தி என்றால் 7 விதமான வஸ்திரங்கள் விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற அந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். वस्त्र का मतलब 7 प्रकार के वस्त्र हैं. वो 7 ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் சிலத்திலும் उदार पाए तो उदार ஞானஸ்நானம் எடுத்தால் நீதியின் சால்வை, और बपतिस्मा लेते हैं धार्मिकता के साथ. பரிசுத்தாவியை அபிஷேகம் பெற்றால் துதியின் உடை. और पवित्र आत्मा को वहां पाए तो तुति का இப்படி 7 விதமான வஸ்திரங்களை கர்த்தருக்கு கொடுக்கிறார். प्रकार 7 प्रकार के वस्त्र यहोवा को நீ देते போய் हैं. அந்த எஜமானுடைய கால்ல உட்கார்ந்துக்க. तुम जाकर उस मालिक के இந்த எஜமான் ஆண்டவராகிய இயேசுவானா. और ये यजमान यीशु मसीह हो तो. வானவருடைய சிங்காசனம் பூமியோடைய பாதபடி. और आकाश उसके सिंहासन में पृथ्वी இந்த ஆலயத்துக்கு வானத்தின் வாசல் என்று பெயர். और इस भवन को आकाश के द्वार तक இந்த बनाया ஆலயத்தில் है. நீங்கள் ஆண்டவரிடத்திலே அவர் பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். और आप इस भवन में आकर उनके कदमों में पड़ा रहना चाहिए. ரூத் சொன்னபடி எல்லாம் நகோமி செய்தால் रूद जैसा कहा वैसा அங்க போய் அவன் அந்த பாதத்துல படுத்துட்டா. नहोमी जैसा कहा वैसा रूद ने किया. திடீர்னு அந்த போவாஸ் எழுந்துக்கிறான். और उसके कदमे में बड़ा अचानक उपवास उठ गया. எழுந்து பார்த்தா காலண்ட ஒருத்தி படுத்துக்கிறான். और दे उठकर देखा तो कदमों में कोई கர்த்தர் पड़ा விழிச்சு है. யார் அதுன்னு கேக்குறான். उठकर बोला तो कौन है वहाँ. அவர் சொல்றா उसने कहा நான் தான் ரூத். मैं ही रूत हूँ. உடைய வஸ்திரத்தை என் மேல விரிக்கணும். आपके वस्त्र आप मुझ पर पहना है. ரூத் அரண்டு புரண்டு அவன் எழுந்து கொள்கிறான். वो उपवास उठ जा. போவாஸ் அரண்டு புரண்டு எழுந்து கொள்கிறான். उपवास वहाँ पर घबरा कर उठ गया. யார் நீ? कौन है तुम? அவள் தம்முடைய அடியாளாகிய ரூத். उसने कहा कि आपके गुलाम रूत. உம்முடைய அடியாள் மேலுடைய போர்வை விரியும்.
आपके गुलाम पर आपके वस्त्र நீ ஒரு சுதந்திரவாளியாமே. तुम एक आजादी व्यक्ति हो। இந்த தேவனுடைய ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நீங்கள் और परमेश्वर के भवन में घुटने लगकर प्रार्थना करने பரலோகத்தின் சுதந்திரவாளியாகிய நம்முடைய இயேசுடைய பாதத்திலே விழும் பொழுது स्वर्ग के आजादी यीशु मसीह के कदम में जब आप गिरते அவர் हो நம்முடைய வஸ்திரத்தின் மேல் वे விரிக்கிறார். अपने वस्त्र को आप पर फैलाते அவர் வஸ்திரம் என்பது பரந்தபடி நேசம்தான். हैं और अब उसके वस्त्र का मतलब उनके बड़े प्यार को दर्शाता है। அவன் சொல்றான், वो कहती है நீ பெரிய வாலிபன் கிட்ட போகல, நீ तुम जवान के पास तू नहीं गई। நீ அவன் சொல்லும் பொழுது वो जब कहता है நீ பெரிய அழகான வாலிபன் கிட்ட போகாம तुम बड़े सुंदर लड़कों के पास नहीं गई, என் கிட்ட வந்ததுனால तुम मेरे पास आई। இதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். इसे ही परमेश्वर कहता है। எத்தனை சினிமா அரங்கங்கள் கேளிக்கைகள் எல்லாம் இருக்கிறது, कितने எத்தனையோ அழகுள்ள ஜனங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க, कितने सुंदर लोग कितने अच्छे हैं दुनिया में, எத்தனையோ விஸ்தாரமான இடங்கள்லாம் இருக்கிறது. खुले जगह है इस दुनिया में, அங்கே போகாதபடி वहां तुम नहीं गए। தேவனுடைய பாதபடியாக இந்த ஆலயத்துக்கு வந்ததுனால परमेश्वर के चरणों में वो उनके ऊपर என்ற வஸ்திரத்தை விரிக்க நீ கேட்டதுனால उनके वस्त्रों को फैलाने के लिए आपने कहा। அவர் பார்த்து சொல்றாரு, उसे देखकर कहा, அதற்கு அவன், उसके लिए वो மகளே बेटी நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, यहोवा के जरिए आशीष पाओगी। நீ தரித்திரமும் ஐஸ்வர்யமான வாலிபன் பிறகு போகாமல் तुम दरिद्र और धनवान पुरुषों के पास नहीं गई। உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. तुम्हारे पहले स्वभाव से बढ़कर पिछले स्वभाव बहुत ही अच्छा लगा। நீ மோவாபை விட்டு வந்தது நல்லதுதான், நல்ல குணம் தான். मोआब से आए हुए अच्छी स्वभाव अच्छी ஆனால் बात है। பிந்தின நற்குணம் पीछे की खुशबू என்னை தேடி வந்ததுதான். पीछे की सुगंध இதுதான் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். और इसे ही प्रभु நீ यीशु ने कहा, ரட்சிக்கப்பட்டது நல்ல குணம் தான், तुम उदार पाए बलि நீ पात्र हो। ஞானஸ்நானம் எடுத்தது நல்ல குணம் तुम தான், बपतिस्मा लिया अच्छी நீ स्वभाव है। கர்த்தருடைய பிள்ளையா மாறினது நல்ல குணம் தான். परमेश्वर की संतान बन நீ गई अच्छी கண்ட बात है। இடங்களுக்கு போகாதபடி कई जगह ना घूमते हुए கர்த்தருடைய பாதமாகி இந்த ஆலயத்தை நீ தேடி வந்ததனால कदम इस भवन को ढूंढ कर आए। உன் நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. तुम्हारा स्वभाव अच्छा है। உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், तुम्हें देखकर प्रभु நீ कहते हैं, பயப்படாதே மகளே, मत डरो बेटी, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். जो चाहिए मैं तुम्हें நீ दूंगा। உலகத்தாரிடம் ஊரார் அறிவார்கள். संतान होगी, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். सारी जरूरत को உனக்கு दूंगा। வேண்டியதெல்லாம் செய்வேன். जरूरत तुम्हें दे இந்த दूंगा। 2020 வருஷத்துல 2020 में வானத்தை உண்டாக்கின தேவன் உனக்கு வேண்டியதை செய்ய तुम्हारी போகிறார். जरूरत को पूरा நீ करेगा। குணசாலி என்று நிரூபிக்கிறார். तुम्हारी स्त्री என் மகனே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். में तेरी जरूरत को இந்த पूरा कर கடத்துக்கு दूंगा। நீ வந்தபடினாலே तेरे भवन को ढूंढ कर आई। இப்போ சொல்றாரு, आप भी कहते நீ हैं, வேறுமே உன் வீட்டுக்கு போக கூடாது. तुम किसी के घर पर मत जाओ। 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 17वां वचन कहता है, உன் மாமியார் அன்றைக்கு வெறுமனே போக வேண்டாம் तुम என்று अपने சொல்லி सास के पास खाली हाथ न जाओ। 6 மணி வார்கோதுமையை கொடுத்தார். और वो 6 इस्सा के गेहूं இந்த ஆலயத்தில் நீ வெறுமனே போக போகிறதில்லை. इस भवन से तुम खाली हाथ नहीं வஸ்திர जाओगे। நிரம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு போக तुम्हारे போகிறார். पूरे वस्त्र भर कर तुम आशीष இந்த ले जाओगे। மாலவேல் ஆண்டவர் சொல்லுகிறார், शाम के समय प्रभु कहते என் हैं, மகனே, मेरी बेटी, என் மகனே, मेरा बेटा, நீ வெறுமையா போக போகிறதில்லை. खाली नहीं जाओगे। நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை மேல் போக जरूर போகிறதில்லை. है तुम्हारे भरोसा என்னுடைய पर। ஆலயத்தை தேடி வந்ததனால तुम ढूंढ நீ कर आए। போகும் பொழுது तुम जब जाओगे, நிரம்பின ஆசீர்வாதத்தோடு और போக खुदाई की போகிறாய். आशीष के साथ கர்த்தரை जाओगे। நிரப்பிதான் அனுப்ப और यीशु போகிறாய். तुम्हें भर உன் कर குறைவுகளெல்லாம் நிறைவாக, உன் தோல்விகளெல்லாம் ஜெயமாக, இந்த சாபங்களெல்லாம் ये सारा மாறுகிறது. श्राप बदल जाएगा। தெரிந்து கொண்ட சாபம் மாறிவிட்டது. और चुना हुआ श्राप बदल गया। அந்த நகோமி தெரிந்து கொண்டு போனாலே वो नहोमी दूर அந்த कर गई। சாபம் மாறி போனது. श्राप वहां पर बदल गया। போவாஸ் கிட்ட வந்தபடினாலே बोआस के पास आने के बाद சாபங்கள் மாறி श्राप போனது. बदल गया। தெரிந்து கொண்ட சாபம். चुना हुआ श्राप। நீங்க திருமணம் செய்ய ஒரு பண்ண தெரிஞ்சுக்கிறீங்க, तुम शादी करने के लिए लड़की को ஒரு चुन மாப்பிளை लेती। தெரிஞ்சுக்கிறீங்க, एक लड़के को चुन लेती। அதோட வேலைக்கு ஒரு கம்பெனியை और தெரிஞ்சுக்கிறீங்க. मेरे काम के लिए कंपनी को அவன் चुन लेती। சாபப்பட்டவனானால் சாபம் உன்னை தொடர்ந்து வரும். और वो श्रापित हो तो श्राप அவன் उसको पीछे लगाता है। சாபப்பட்டவனானால் அந்த சாபம் தொடர்ந்து வரும். श्रापित हो तो श्राप उसका போவாஸ் என்ற ஆண்டுடைய பாதத்துல வரும் பொழுது बोआस नाम के परमेश्वर के நீ कदम में தெரிந்து கொண்ட तुम्हारे சாபங்கள் எல்லாம் மாறுகிறது. सारा श्राप। Our address, Sharon of God Church, A Sector, J1 Line, room number 7, 8, Chitta Camp, Trombay, Mumbai, 400088. Our contact number 9867-838407 or 8080-6868-1.